அன்புக்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது நினைப்பு. இன்றைய ஆரம்பம் நினைப்பு தான் வாழ்க்கை. நினைப்பு தான் வாழ்க்கை. ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு அற்புதமான வாக்கு. அது நம்ம தப்பாக நினச்சிருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு உபதேசத்தில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு அது நாட்டு வட்டார வழக்கு மாதிரி இருக்கும். இந்த பொழப்புங்கிறது வந்து நம்ம அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ இல்லையா, அந்த வேலை செய்கிறத சொல்கிறதா இருக்கும். என்ன பணி செய்கிறார்களோ, என்ன கடமை செய்கிறார்களோ, இப்போ ரயில் வேலைக்கு போகிறவன், மரம் வெட்ட போகிறவன், பெயிண்ட் அடிக்கிறவன், வீடு கட்டுறவன், கம்பெனி போகிறவன், எல்லாம் இதெல்லாம் பொழப்பு தானே இல்லையா? இந்த பிழைக்கிறது இன்னும் ஒரு வார்த்தை இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க வேலை பார்க்குறது. அப்போ நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா அவனுடைய எண்ணம் வந்து அவனுடைய வேலையை கெடுக்குதுன்னு. ஆனால் இப்போ நம்ம அங்கே சிந்திக்க வேண்டிய இடம் என்னன்னா, அந்த பொழப்புன்னு இருக்குது இல்லையா, அது பொழப்புங்கிறது சொல் உருமாறி வந்தது. பிழைப்பு இல்லையா, பிழைக்கிறது சொல்லுவோம், பிழைத்தல் இல்லை. அந்த பிழைப்புன்னு சொல்றது தான் பொழப்பும்பாங்க. ஊர் வழக்கில் மாறுகிற பொழுது அந்த மாதிரி ஓசை மாறும் இல்லையா, எழுத்தும் மாறும். ஆனால் அதனுடைய அடி ஆக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிழைப்பு, பிழைத்தல். நாங்கள் பிழைக்கணும் இல்லையா, உள்ள சொல்லுவாங்க, நாங்கள் பிழைக்கிறது எப்படி, எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க இல்லையா. அப்போ நீங்கள் நல்லா பாருங்க, அந்த இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்திலே இருந்த தமிழ் வேர் சொற்கள். இப்போ இடையில வந்து ஊடுருவலும் அது கிடையாது. மொழி கலப்புக்கு பிறகோ வாழ்க்கை கலப்புக்கு பிறகோ வந்தது அல்ல. ஆரம்ப காலத்தில் உள்ள அடிவேர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சொல் ஆக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் ஞானத்திற்குரியதாக இருக்கும். நான் அதுதான் சொல்ல முடியும். ஞானத்தை சார்ந்த தமிழே ஞானம்தான். ஆரம்ப காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் வழிபாடு, சாமியை வச்சு கும்பிடுறது, கொண்டாடுறது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் பின்னாடி வந்தது. ஆரம்ப காலத்தில் வந்து இறையை உணர்ந்தார்கள். ஏன்னு சொன்னால், அந்த கொஞ்ச காலம் வரை மனிதனுடைய வழிநிலைகளில் அந்த இறை தேடுதல் வருவது வரை அவர்களுக்கு இறையினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இறையினுடைய தன்மை இருந்தது. மனிதர்களிடம் உயிர்களிடம் எல்லாமே இறைத்தன்மை உண்டு. நான் அதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா உயிர் ஒன்று தான் இல்லையா. அந்த உயிர் பல உடல்களை பெறுகிறது. உயிர்கள் வந்து மனம், அறிவு இருக்கிறது, ஆன்மாவும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆரம்ப காலத்தில் மனிதர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அப்போ அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேணும். வழிகாட்டுதல் இல்லாமல் எதுவும் வராது. இப்போ நீங்கள் கொண்டு வந்திருந்தா கூட இப்போ வச்சிருப்பாங்க, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஜென்ம ஜென்மமாக பல ஜென்மங்களில் இருந்து கொண்டு வந்த அறிவுகள் அவர்களிடம் முடங்கி இருந்தாலும் கூட அதை உணரக்கூடிய, அதை செயலாக்கக்கூடிய, அதனுடைய பலனை பெறக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வழிமுறைகள் தெரியாமல் இருந்தார்கள். அப்போ ஒரு காலத்தில் வந்து என்னாச்சுன்னா இறைவனுடைய வருகை தேவைப்பட்டது. மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, வாழ்கிற பட்சத்தில் அவன் பயந்தான். முதலாவது பயந்தான காரணம். ஒரு விஷயத்தில் இறங்குகின்ற பொழுது அதை ஆசையில போய் அதை அடைவதற்கு முனைவோம். முனைகிற பட்சத்தில் ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்டம், ஒரு தோல்வி இல்லையா, ஒரு இழப்பு, இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த இழப்புகள், எதிர்ப்புகள், பகைகள் இதெல்லாம் வர 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 என்னாச்சுன்னா பயம் உண்டாது. பயம் கிடையாது. ஆரம்பத்தில் பயம் கிடையாது. சின்ன குழந்தைய பாருங்க, கண்ணுக்குட்டியை போய் பிடிக்கும், நாயை போய் பிடிக்கும். நம்ம தான் அதுக்கு சொல்லி சொல்லி பயம் காட்டி விட்டோம். உன் அம்மா என்ன பண்ணுவோம், கிட்ட போகாத போகாத போகாதன்னு
சொன்னோம்னா ஒரு பயத்தை உண்டு பண்ணி அதுக்கு முன்னாடி அது போய் பிடிக்க போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தைகள்கிட்ட. குழந்தைக்கு பயம் நம்ம தான் கொடுத்தோம். அது திண்ணையில் போட்டிருந்தோம்னா எனக்கு நல்ல ஞாபகம், இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கு 1 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வயசு 8 மாதம் 9 மாதம் இருக்காது, 1 வயசுக்கு உள்ளதான். திண்ணையில் என்ன பண்ணாங்க, கொடி போட்டுருந்தேன். இடுப்பில் அரங்காங்கொடி போடுவாங்க, கொடி கட்டி போட்டுருந்தாங்க. போட்டிருக்கோம், போடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த 1 வயது காலம் தானே. அவன் என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா வந்து வீட்டில் உள்ள வேலை செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, திண்ணையில் அந்த வெளியில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே தவந்து வந்துடுவேன். அதனால அந்த திண்ணையில் என்ன பண்ணுவாங்க, திண்ணை நல்ல பெரிய திண்ணை வந்தால் ஒரு நல்ல கால் நீட்டி படுக்கிற மாதிரி இருக்கும். திண்ணையில் ஜன்னல் இருக்கும், தேர்வல். அந்த ஜன்னலில் வந்து ஒரு கைத்தை கட்டி, இன்னும் ஞாபகம் இருக்குது இல்லை, இந்த வேட்டி கரை இருக்குது இல்லையா, இந்த வேட்டியில் உள்ள இதை கயிறு கிடையாது, அந்த வேட்டியினுடைய கரையை அப்படின்னு அறுத்து அதை நல்லா இது பண்ணி நூல் மாதிரி பண்ணி இந்த கொடியில் ஒன்று அதில் ஒன்று நல்லா 2 இதாக எடுத்து, அது எந்த அளவுன்னா அந்த விழுந்து வர தான் போக முடியும். தகுந்து போனோன்னா அந்த 2 காலையும் கையை வச்சு அடித்து அப்படி போகலாம். இது பிடிச்சி இழுத்துரும், அதுலேயே அந்த ஓரத்துலேயே உட்காந்துருப்பேன். விழுதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்னன்னா, விட்டால் நம்ம போய் என்ன பண்ணுவோம், விழுந்துருவோங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கைத்தை அவுத்து விட்டவங்களுக்கு கூட என்ன ஆச்சுன்னா போய் அது வர போயிட்டு அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்க வெளியில் வர்றவங்கலாம் சொல்லுவாங்க, இவன் பையன் விழுந்துட போறான்னு. விட மாட்டான், கையெறிஞ்சு அவுத்துல விட்டுருக்கேன். ஆமாம், கை இருக்குன்னு அவன் நினைச்சிட்டே இருப்பான். இவங்க சொல்றாங்க, என் காதல் கேட்க எனக்கு தெரியுது. ஏதோ 1 வயசுல நடந்தது, ஞாபகத்தை சொல்றேன். நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு அம்மா போறவங்க சொல்றாங்க எங்கள் அம்மாட்ட, அவன் விழுந்துட போறாம்மா, கயிறு கூட கயிறு கட்டினு பார்த்துட்டு இருப்பாங்களா, நீ கயிறு இல்லாமல் இருக்குதா. இவங்க செக் பண்ணுறாங்க, என்ன கை தவுத்து விட்டா இவன் போறானா விழுறானான்னு. நான் கரெக்டாக அந்த இதில் போய் இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறேன், விழல் இல்லையா. இப்போ அந்த பயத்தை உண்டு பண்ணது எப்படின்னா தாய்கள், பெற்றோர்கள் தான். நம்ம தான் இன்னைக்கு எதுக்கெல்லாமோ பயம் காட்டுறோம். பையன் ஏதாவது கொஞ்சம் சத்தம் போட்டால் நம்ம தூங்கணும், வீட்டு வேலை இருந்ததுன்னா உடனே ஏதாவது சாக்கு போக்க சொல்லி, அவன் வாரான் 2 கண்ணா வாரான், 5 கண்ணா வாரான் இல்லையா. இதெல்லாம் என்னெல்லாமோ கதைகளை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் அந்த பயங்கிறது கிடையாது, பயம் இல்லை. பயம் வந்து அதான் பயம் பாவிகளின் சொத்து. அது எப்போ இவர்களுக்கு அந்த பயம் வந்துன்னா பாவம் செய்ய பாவம் உருவாகத்தான் பயம் உண்டானது இயற்பிலேயே. அந்த பாவமே இல்லைன்னா பயமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு பயப்படுவீங்க, தப்பு பண்ணா தானே பயப்படுவீங்க. ஒருத்தர் தலை குனிஞ்சிட்டே இருக்கிறான், நம்மளை பார்த்து பேச மாட்டாங்கிறான்னா அங்கே ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணுவான், பொருட்டை வந்து பேசுவாங்க இல்லையா. அது வந்து அந்த வாழ்க்கை அமைப்பிலேயே ஆரம்ப காலத்தில் இந்த நிலைப்பாடுகள் இருந்தது. அது காலம் போக போக விலங்குகளை வேட்டையாடுறது, போராடுறது, அந்த வாழ்க்கை சூழல். அப்போ ஒவ்வொரு நேரங்கள்லையுமே மழையை பார்த்து பயப்படுவது, இடியை பார்த்து பயப்படுறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இருக்க மாதிரி வீடு ரோடுலாம் கிடையாது இல்லையா. மரங்கள் திடீர்னு நல்ல மழை அடித்து மரங்கள் விழுந்துட்டுதுன்னா பயந்தடிச்சு, ஏன்னா உயிர் பயம் வந்துச்சு. கிடையாது, விழுந்தான் செத்துட்டான், அப்படி எந்திக்கவே இல்லை. இப்போ அடுத்தவன் பார்த்து என்ன பண்ணுவோம், ஒப்பாரி வைப்பாங்க. அப்போ இதில் விழுந்தான் தான் அவங்கன்னு கற்றுக்கிறது தானே, பார்த்து கற்றுக்கிறது. என்ன தெரியும், உலக வழக்குகள் எல்லாம் கற்றதுனால் வந்தது தான். கற்றுக்காம எதுவுமே வராது, ஒன்றுமே கிடையாது. ஒரு குழந்தை அப்படி போட்டிங்கன்னா அது பாட்டு பசிச்சுன்னா அழும். அந்த அழுகையும் குரல் எப்படி இருக்கும், அங்க அந்த ஓசை தான் வரும் இல்லையா, மொழி இருக்காது. தேவைக்கு கேட்கறதுக்கு தெரியாது இல்லை. தாகம் வந்தாச்சுன்னா பார்த்தா தண்ணி இருந்ததுன்னா குடிக்கும், எடுத்து குடிக்க ஆரம்பிக்கும். நாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்தா தான் திருப்பி போட்டு மற்ற கையை பிடிச்சி எழுப்ப வைக்கிறதெல்லாம் நம்ம தானாக்குன்னா அது எழாது. தானாக என்ன பண்ணும், அப்படி இப்படி தான் கலந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது பிடிச்சி இந்த நிலை வருவது ரொம்ப இல்லையா. எழுந்து நடந்து போகிறதுங்கிறது வந்து ரொம்ப காலம் எடுத்து உடனே வந்து
இப்போ கண்ணுக்குட்டி பாருங்க, அப்படி போட்ட உடனே எந்திரிக்கிறது. ஆனால் குழந்தை அந்த மாதிரி வராது. கண்ணுக்குட்டி அன்னைக்கே எழுந்திரிச்சிடும். அப்படி போட்டு இந்த ஆணை குட்டி போடுது. குட்டி போட்டோன்னா கொஞ்ச நேரத்திலேயே இந்த துதிக்கையை வச்சு 2 தட்டு தட்டுக்கும். பால் விளையாடும். அந்த திறந்து கிடக்கக்கூடியது அப்படியே ரத்தத்தோடு கிடக்கும். தப்புன்னு அந்த தாய் என்ன பண்ணும், அந்த துதிக்கையை வச்சு 2 தட்டு தட்டு அப்படி தள்ளி போடும். அப்படி தள்ளி போடும்போது அது ஒரு உருண்டு எழுந்துச்சு வந்துடும், வந்து பால் குடிக்கும். இது இயல்பாக இருக்கிறது. ஆனால் மனிதன்கிட்ட வந்து என்னாச்சு, ஆணும் அப்படியே தான் கிடக்கும். அது நாளாகும் இல்லையா? அதுக்கு பிறகு கொஞ்சம் கலந்து விழுந்து படுத்து எடுத்து, அது யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னா கூட அதை என்ன பண்ணும், தானாகவே கமர ஆரம்பிக்கும். அப்புறம் கை அடிக்கும், கால் நடக்கும். அப்படி பிடிச்சி ஏதாவது கிடைச்சுன்னா நகர்ந்து போய் அதெல்லாம் எந்திக்கும். ஆனால் இந்த மொழி வழிமுறைகள், செயலாக்கங்கள், அந்த சிந்தனைகள் எல்லாம் நெறிப்படுத்தும். சிந்தனை நெறிப்படுத்தலைன்னா எதை பார்த்தாலும் பயம் இருக்காது. ஆனால் போய் தொட்டுரும். தொட்டு அப்படி 2-3 தடவை தொட்டு பயந்துன்னா அதுக்கு பிறகு கிட்ட போகாது. அதை வச்சு இப்படியே தான் அந்த வளர்ச்சி நிலை வந்தது. அப்போ அந்த பயம் வருகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, தேடுதல் வருகிறது, பாதுகாப்பு. அப்போ தனக்கு தேவை, தன்னை பாதுகாக்க வேண்டும். அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், அஞ்சுவது அஞ்சாமை வேதமை இல்லையா? பயப்படக்கூடியதை பயந்து தான் ஆகணும். நான் பயப்படவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ராங். அந்த பயப்படுறது அறிவார் தொழில் சொல்லுவார். நல்ல கற்றவர்களுடைய தொழிலே இது பயப்படுறது தாங்கிறாரு. ஏன்னா ஒழுக்கத்துக்கு பயப்படணும், சமூகத்துக்கு பயப்படணும், ஊருக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும். நான் பயப்படவே மாட்டேன்னு சொன்னா, பயம் பாவிகளின் சொத்து நான் யாருக்கும் சொன்னா, அப்போ அவன் அறிவில்லாதவன். எதுக்கு பயப்படணும்னு இருக்கு இல்லையா? பயமா. அப்போ பாவத்துக்கு பயப்படாத. பாவமான விஷயங்களுக்கு நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அதனால தான் அங்கே நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயந்து ஆகும் இல்லையா? அப்போ அந்த பயம் வருகின்ற பொழுது உயிர் அச்சம் தான் வந்து இறையை முதலாவது தேட வச்சது. அந்த உயிர் அச்சம் ஏற்கனவே ஒரு குரல்ல சொல்லியிருப்பேன், அன்பு அறம் இல்லையா? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் இந்நான்கும் திறன் தெரிந்து தேரப்படும் ஒரு குரல் உண்டு இல்லையா? திறன் தெரிந்து தேரப்படும். எப்போ அது உண்டாகுதுன்னு சொன்னா, அவங்க திறத்துக்கு தக்கவாறு தான் அந்த தேர்வுதல் கிடைக்கும். அறம் பொருள் இன்பம் உயிரச்ச 4மே உடனே வராது. அறம் உங்கள்கிட்ட உடனே சேராது, அதுக்குள்ள பொருளும் ஒருத்தண்ட உடனே சேராது. இந்த குரலுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பல கோணங்கள்ல பார்க்கலாம். திறம் தனக்குத்தானே கூட அதை வைத்துக்கலாம். திருக்குறளே வந்து தனக்குத்தானே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டது. இது சமூகத்துக்கு அரசனுக்கு சொன்னது, நாட்டுக்கு சொன்னது, அதெல்லாம் சும்மா இவங்க வச்சுக்கிட்டது. தனி மனித ஒழுக்கத்திற்காக அவன் தனக்குத்தானே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அது நம்மளை எப்படி நெறிப்படுத்துவது? இவ்வாறு அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் இந்நான்கும் திறன் தெரிந்து தேரப்படும். திறன் தெரிந்து தேரப்படும். அப்ப இதை எப்ப அவன் வந்து அதுல தெளிவடைவான்னா, தன் திறத்திற்கு தக்கவாறு தான் தெளிவடைவான். இது அதனுடைய உட்பொருள் இல்லையா? அப்ப அறத்தை அவன் எப்ப உணர்வான்? அடிபட்டார். பொருளை எப்போ இல்லாத பொழுது, அவமானம் வருகிற பொழுது, தேவைக்கு கிடைக்காத போது, அப்போதானே வீர்ப்பு வரும், அப்போதானே தேடுவான். ஒருத்தர் வசதியா இருந்துட்டா தின்னுக்கிட்டே படுத்துக்கிட்டே கிடப்பான். வீட்டுல பானையில சோறு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, கை செலவு காசு இல்லைன்னா அட்டல சட்டையை போட்டு ஓடிடுவான், ஏதாவது வேலை பார்க்கணும் தேடணும்னு. அப்போ நீங்க தேடணும்னு பொருள் கிடைச்சிருமான்னா கிடைக்காது. அறமும் வராது. நீங்க அறமா இருக்கணும்னு நினைச்சா உடனே வந்துடாது. அதே மாதிரி இன்பமும் மட்டும்தான். ஆசை நிறைய படலாம், ஆசைப்படலாம், இன்பம் அடைஞ்சிட முடியுமா? அப்புறம் உயிர் அச்சமும் அப்படிதான். உயிர் அச்சமும் வந்து நீங்க ஆசைப்பட்டாலும் கூட அது எப்போ உங்களுக்கு அது தேரப்படும் ஏன்னு சொன்னா, உங்களுடைய திறத்திற்கு தக்கவாறு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பக்குவமாகி இருக்கிறீர்களோ அதான் உங்களுக்கு அந்த திறன்கிறது வந்து திறன் தெளிந்து இல்லையா? திறன் தெரிந்து தேரப்படும். உங்க திறத்தை தெரிந்துதான் உங்களுக்கு தெளிவு உண்டாகும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. அதான் இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு குருட்ட வந்து இதான் அதனுடைய சாராம்சம். அதுதான், ஒரு குருட்ட இருந்து நீங்க வந்து எப்படி தெளிவடைவீங்கன்னா, உங்க தகுதிக்கு தக்கவாறு நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள பாடத்திட்டங்கள், அந்த அளவுக்கு உள்ள பயிற்சி நிலைகள் உங்களுக்கு வழங்கப்படும். உங்க கையில் தான் இருக்குது. அதான் நீங்க தான் உங்களை என்ன பண்ணிக்கணும்,
உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். குருவே எல்லாம் பார்த்துக்குவாருன்னா குரு பார்த்துக்கிட்டே இருப்பார். உன் தகுதிக்கு தக்கவாறு கொடுத்து கொண்டு இருப்பார் இல்லையா? இப்போ நீங்க ஆயை திறந்தாதானே வாயில போட முடியும். உண்மைன்னு இருந்தீங்கன்னா எல்லாம் கீழே போயிடும். எங்க கொடுக்குறது இல்லையா? வாய்க்கு வேணும்னா வாயை திறக்கணும், கண்ணுக்கு வேணும்னா கண்ணை திறக்கணும், காதுக்கு வேணும்னா காதை. அப்போ உங்களுடைய உறுப்பு எங்க செயலாகிறதோ அதுக்கு தக்கவாறு விளங்க பெறும். அப்போ உங்க பக்குவத்துக்கு தக்கவாறு தானே. கையை நீட்டிங்கன்னா தூக்கிக்குவாங்க இல்லையா? அப்போ உங்க திறன் தெரிஞ்சுதான் என்ன படும் தேவைப்படும். நீங்க அதை உணரணும். அருமையான பொருள். அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா நம்ம தகுதிக்கு தக்கவாறு தான். நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அந்த அஞ்சுவது அஞ்சான்னு சொன்னது வந்து என்ன சொன்னேன்? அறிவார் தொழில் சொன்னேன். திருக்குறள் சொல்கிற பொழுது அறிவுடையவர்களுடைய தொழில் அஞ்சுவது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அவன் பயப்படுறான்னா அவன் போடப்பாங்கிறோம். உயிருக்கு பயந்தா அவன் வேறேன், உயிருக்கு பயப்படாம போறான் இல்லையா அவன் முட்டாள். நானா நம்ம தப்பா சொல்லிட்டு இருப்போம். குத்திருவியா குத்துடா அவனு போய் நின்னான்னா அவன் முட்டாள், அடி முட்டாள். குத்திட்டான்னு என்ன பண்ணுவான் இல்லையா? யார் விட்டு சொத்தை யார் அழிக்கிறது? யார் விட்டு? இவன் சொத்தா இவன் உடம்பா? அப்ப அறிவு பாடங்களே இல்லை. எப்படி பாதுகாக்கணும்? இப்போ ஒரு ராஜா வந்து ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு, இதை ரொம்ப பக்குவமா பார்த்துருந்தான்னு. எப்படி பார்ப்பான்? கண்ணில் எண்ணெய் விட்டுட்டு இருப்பான் இல்லையா? கேட்கும்போது கொடுக்கணுமே, இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? நிலைமை என்ன ஆகும்? ஒரு ராஜா தண்டனைக்கு இவ்வளவு பயப்படுறோம்னா ஆயுள் முழுக்கப்படக்கூடிய பல பிறகுகளுக்கு அவஸ்தப்படக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அப்போ இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? ஏன்னா நாளைக்கு நம்ம ஒப்படைக்கணும். நீங்க இறக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த இறக்கின்ற பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா உடம்பு சிதையாமல் அங்க கிடைக்கணும். கர்மாவினால் நடப்பது என்பது வேறு, உங்களுடைய செயலினால் நடக்கிறது. நிறைய பேர் தூக்கு போட்டு சாகிறது, ட்ரெயின்ல போய் விழுந்து சாகிறது, தண்ணியில முக்கியம். இந்த மாதிரிலாம் வந்து இவர்களே அந்த சாவை எதிர்நோக்கி செல்கிறார்கள்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய தண்டனைக்குரிய. சரி, அங்கே தொட்டா கர்மாவுக்கு போயிடுவோம், அதில் அங்கே போகல. இப்போ இந்த பயம்ங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த அச்சம் என்பது அச்சம் வேண்டும் இல்லையா? அச்சம் வேண்டும். எதுல? உயிர் மீது வேண்டும். உயிர் மீது அச்சம் ஒவ்வொருவருக்கும் தேவை, இயல்பாகவே இருக்குது. ஆனா நம்ம வந்து ரொம்ப அந்த அதிக பிரசங்கித்தனத்தினாலையும் என்ன செய்துருவேன்? உயிர் தான் எடுப்பேன், எடுத்துக்க. என்ன இவன் சொத்தா இல்லை இவன் சொத்தா கொடுக்கறதுக்கு இல்லையா? அங்கெல்லாம் வந்து என்ன அந்த உடல் உயிர் மீது வந்து மிகப்பெரிய கவனம் வேண்டும், ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஞான பாடம் இல்லாதவர்களிடம் தான் இது வரும். அப்ப இந்த பயம் வருகின்ற பொழுதுதான் உங்களுக்கு ஞானமே ஆரம்பம். ஞானம் எப்பொழுது துவங்குகிறது? அந்த ஞானம் துவங்கும் இடம், ஞானம் துவங்கும் இடம் நல்ல ஞாபகத்தை சொல்லுங்க. ஞானம் துவங்கும் இடம் எது? ஏன்னா அச்சம் வருகிற இடம், பயம் வருகிற இடம் இல்லையா? பொதுவாக சொல்வார்கள் எனக்கு பயமே கிடையாது இல்லையா? அச்சம் இனி எதற்கு? தெய்வ பச்சம் நமக்கு. தெய்வ பச்சம் இருக்கு. பச்சம்னா என்னது? பச்சம் பச்சம்னா என்னது தெரியுமா அந்த வார்த்தை? பச்சம்னா நம்மளுடைய கூட்டா இருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் விளையாட்டுலயே சொல்லுவாங்க பச்சம். இது ஒரு மலையாளத்துல தமிழ் சொல் தான், மலையாளத்துல போயிட்டு பச்சம்னு சொன்னா நான் கூட பச்சைமா இருக்கணும்னா நான் என்ன ஆயிட்டு நம்மளோட சேர்ந்துட்டோம் இல்லையா? பகையா இருக்கிறதுக்கு பச்சைமா இருக்கணும்னா கூட்டாயிக்கிட்டோம், சேர்ந்துக்கிட்டோம்னு அர்த்தம். பச்சம் போட்டோம், நான் கூட பச்சை விட்டேன் இல்லையா? அப்போ தெய்வ பச்சம் இருக்குன்னா தெய்வம் வந்து நம்மள்ட்ட இப்ப என்ன இருக்குது? இணைப்பா இருக்கிறது, நம்மளோட இணக்கமாக இருப்பது. அந்த பச்சம் என்பது இணக்கமாக இருப்பது, சேர்ந்து விடுது, பாசிட்டிவா இருக்கிறது இல்லையா? அச்சம் இனி எதற்கு? தெய்வ பச்சம் அல்ல, அச்சம் இனி எதற்கு? தெய்வ பச்சம் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ தெய்வ பச்சம் இருக்கிறதுனால அச்சம் வேண்டாம். தெய்வ பச்சம் இல்லைன்னா அச்சம் வேணும் இல்லையா?
அது வந்து ஏன்னா அது பார்த்துக்கும்னு சொல்லிப்பான். அப்பா வந்து நம்மளை தோளில் தூக்கி வச்சிருக்காரு, நம்ம எதை பத்தி கவலைப்படணும், அவர் பார்த்துக்குவாரு இல்லையா? அதுதானே சரணாகதி. அதுக்கு மேல நான் தான் என்ன பார்த்துக்கணும்னு சொன்னான். அப்ப அந்த இறை அச்சம்ங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, இறையை அடைவது வரை, இறைவனுடைய கருணை கிடைப்பது வரை, இறைவனுடைய தயவு கிடைப்பது வரை. அப்போ நாம என்கின்ற பொழுது நமக்கு என்ன வேணும்னா, நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வேணும்? இந்த பயம் என்பது கண்டிப்பாக வேண்டும் இல்லையா? உயிர் மீது, உடல் மீது நமக்கு பயம். ஏன்னா உயிர் போயிடுதுன்னு சொன்னா அடுத்த பிறகு நம்ம போயிடுவோம். இப்போ நமக்கு வழங்கப்பட்ட இந்த காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது சரியா செய்யிருக்கோமா செய்யலையா, அக்கௌண்ட் முடிச்சிருக்கோமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி டேலி பண்ணி பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, டேலி பண்ணாம என்ன ஆகும்ப்பா? சிக்கல் தானே இல்லையா? அப்போ அந்த இயற்கையிலே என்னாச்சுன்னா, மனிதன் வந்து ஆரம்ப காலத்துல அந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் முதலில் அந்த பண்பாடு என்பது வருவதற்கு முன்னால், அப்போ அந்த இயற்கை சூழல்களை இல்லையா, தன்னுடைய இழப்புகள் எல்லாம் பார்த்து அவனுக்கு என்ன உண்டாகிறதுன்னா அந்த பயம் வருகிறது. அப்ப அந்த பயம் வருகிற பொழுது தான் அங்க ஞானம் துவக்கம். அந்த ஞானம் துவக்கம்னா அதான் சொல்லுவோம் ஃபியர்னஸ் இல்லையா? எப்ப வரும்? அந்த இறை தேடுதல்களே அவங்கள்ட்ட உண்டு பண்ணும். அப்ப நம்மள இறைன்னு கிடையாது, அப்போ இறைவன்கிறதே தெரியாது. அதாவது தனக்கு ஒரு தயவு வேணும், தன்னை பாதுகாக்கணும், யார் நமக்கு செய்வா? அப்ப அந்த உணர்வு எப்படி உண்டாகுதுன்னா, இப்போ ஒரு தாய் இருக்குது வச்சுங்க, சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது, அது கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும்? உடனே அதுக்கு ஒண்ணுன்னா அந்த தாய் உடனே அதை பாதுகாத்துக்கும் இல்லையா? அந்த கோழி கூட வச்சு பாருங்க, அந்த கோழி குஞ்சுக்கிட்டு நிற்கும் போது அங்கிருந்து பறந்து வருதுன்னா அந்த கோழி உடனே ஒன்று பறந்து அடிக்கும், அப்படியே ஏறி போய் நின்று அந்த சிறகுனால. அப்போ அந்த பாதுகாப்பு வந்து அந்த இளமையிலேயே அது உணர்கிறது, இளமையிலேயே உணர்கிறது. அந்த பாதுகாப்பை தாய்மை கொடுக்கிறது. அப்ப இதே மாதிரி ஒரு தாய்மையை தான் அதுக்கு பிறகு அது தேட ஆரம்பிக்கும். ஏன்னா தாயோட எப்பவுமே இருக்கிறது இல்லை. அப்ப தாய் பிரிக்கிற பொழுது அந்த தாய் நம்ம வரமாட்டாளா, தாயை மாதிரி வரமாட்டாங்களா? முதல்ல தாய் வரமாட்டாங்கன்னு எதிர்பார்க்கலாம், அப்புறம் தாயை மாதிரி வரமாட்டாங்க. அந்த தாய்மையை தான் மனம் எதிர்பார்த்தது. அப்ப அந்த தாய்மை என்ன ஆகுதுன்னா, இறையும் தாய்மை தான் இல்லையா? ஏன்னா அத்தனைக்கும் படைப்பு ஆதாரமாக இருப்பது இறை தான். அப்ப அந்த இறை சிந்தனை வந்து எப்படி உண்டாகிறதுனா தாய்மையை ஒட்டி தான். அதனால்தான் தாயினும் சாலப்பறிந்து, தாயினும் சாலப்பறிந்துன்னு பாடுவதற்கு காரணம் அதான். அதனால அந்த ஞானிகள் சித்தர்கள்லாம் வந்து வாழ்க்கையை ஆராய்ந்தவர்கள். அவங்களாம் சும்மா நான் ஒரு பாட்டு பாடிட்டேன், எனக்கு தோணுச்சுது, நான் அப்படி போயிட்டேன்லாம் கிடையாது. அவர்கள் நினைவை என்ன பண்ணாங்க? ஆய்ந்து சரி செய்தவர்கள், நினைவு தவம் பண்ணவர்கள். ஏன்னா வாழ்க்கையை நினைவுல தான் இருக்கு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா, நான் முதல் சொல்ல ஆரம்பிச்சது வந்து, நினைப்பை சொல்கிற பொழுது நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குதுன்னு இல்லையா? அந்த பொழப்புக்கு தான் நான் விளக்கம் சொல்ல வந்தேன். அந்த பொழப்புங்கிறது வந்து பொழப்பு அல்ல, அது பிழைப்பு. அந்த பிழைப்புன்னு சொல்றது வந்து நம்ம தொழில சொன்னோம். ஊர்ல எல்லாம் சொல்றது தொழிலைத்தான் பிழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பிழைப்பு கூட எனக்கு இல்லப்பா, அவன் பிழைப்பு தேடி ஊரை விட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிழைப்புன்னு சொல்றது வந்து தொழிலை நாடி செல்வதாக பொருள் கொள்ளப்பட்டது. ஆனால் ஞானிகள், மகான்கள் இந்த மாதிரி, அதான் நான் இதுக்கு தான் நான் ஆரம்பிச்சேன். என்ன ஆரம்பிச்சேன்னா, இந்த வாழ்க்கை முறைகளை வந்து ஆரம்பத்தில் வந்து மனிதன் வந்து அந்த ஒரு பய உணர்வுகள்ல ஒரு தேடுதல் உண்டாகிறது. தேடுதல் வருகிற பொழுது அது தாயை போல வேணும், தாயை போல வேணுங்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதல்களுக்காக அழைக்கின்ற பொழுது இறையே என்ன வருகிறது? மண்ணில் வருகிறது, இறை வருகிறது. அந்த இறைவனுடைய வருகை முதல் காலம் மனிதனுடைய தேடுதல் காலம் இல்லையா? பயத்தினால் தனக்கு பிள்ளைக்கு தந்தை ஒருவன், ஒரு பாடல் உண்டு இல்லையா? நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அதனுடைய வெளிப்பாடு, அந்த உணர்ந்தது எப்போ அந்த மனிதனுடைய வாழ்வினுடைய ஆணி வேர்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போ நிச்சயமாக அது இறை தேடலில் போய் நிற்கும். அப்போ வருகிற பொழுது அத்தனை ஞானிகள்கிட்ட இந்த உண்மைகள் அப்படி அப்படியே வெளிப்படும். அப்போ முதலாக இறை வருவதற்கு காரணமே, வந்த உயிர்கள் எல்லாம் தனக்கு அபயம் கேட்டு தன்னை பாதுகாப்பதற்காக
இல்லையா? தன் தாயை மாதிரி ஒரு தயவு நிறைந்த ஒன்றை அது தேடினார்கள். அது படைத்தவன்லாம் தெரியாது. இவர் தான் இதெல்லாம் படைச்சாரு, இவர் தான் காக்குறாரு, அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த நினைவே கிடையாது. அந்த இறை பற்றிய சிந்தனையே கிடையாது. சாமி கடவுள் கடவுள்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன இதுக்கு தேடுதல். அம்மா பசிச்சுன்னா உடனே கொடுப்பா, பாதுகாத்துக்கிட்டா, இல்லையா? அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அம்மா குடும்பம் எல்லாம் முதல் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம சொல்லும் போது இங்க உள்ளதை வச்சுதான் சொல்லி சொல்லி போக வேண்டியிருக்குது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அம்மா அப்பா குடும்பம் எல்லாம் இல்லை, இல்லையா? அப்போ எப்படி ஆம்பளையும் பொம்பளையும் அது என்னாகுன்னா ஒரு வரைமுறை இல்லாத வாழ்க்கை. இப்ப நம்ம வகுத்து கொண்ட வாழ்க்கை கிடையாது. அது பைபிள் எல்லாம் இருக்கும், இல்லையா? ஒரு ஆண் அல்ல ஒரு பெண், யாரும் கூட அம்மாவும் பிள்ளையும் கூட பிள்ளைக்குவாங்க, அப்பாவும் பிள்ளையும் கூட. அங்க இந்த உறவு முறைகள்லாம் பின்னாடி வகுக்கப்பட்டது. நீங்க அதை சிந்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாகரிகத்தின் காரணமாக இவங்களுக்கு பின்னாடி இந்த வகுக்கப்பட்ட காரணம், மனிதன் ஒரு தன்னுடைய சுகத்திற்காக அது தன்னிடமிருந்து தட்டி பறிக்க கூடாது என்பதற்காக ஒரு ஒழுக்க நிறை வேண்டும், இல்லையா? சண்டைகள் எல்லாம் குறைப்பதற்காக சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது. ரொம்ப லேட் பீரியட், ரொம்ப லேட்டு. அப்போ ஆரம்ப காலத்துல இந்த இதெல்லாம் கிடையாது. அம்மா குழந்தை பெற்றுட்டான்னா அதுவும் எப்படி இப்ப பாலியல் கொடுமை மாதிரி அங்க யார் போய் சொல்றதுக்கு, இல்லையா? யாரோ யாரோ அப்படிங்கிற மாதிரி பிள்ளையை பெற்றுட்டா பாட்டு. அந்த தாய்மை உணர்வு என்ன ஆகும்னா, இவன் தான் நம்ம புருஷன்லாம் இல்லாம கூட எவனாவ தான் பார்த்தாங்க பண்ணாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ஒரு நம்ம வகுத்த வழியில இல்லை. அதை நீங்க தான் உங்க கற்பனைக்கு நினைச்சுக்கணும். இப்ப அதெல்லாம் நம்ம விளக்கமான சொல்வதற்கு இல்லை. பொதுவாக இன்னாருக்கு இன்னாருக்கு கூடிய வகை இல்லாமல், இப்படித்தான் குடும்பத்துல சேரணுங்கிறதெல்லாம் இல்லாமல், இல்லையா? அந்த கருத்தரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்கிற பொழுது அந்த குழந்தையே அங்க அந்த உறவு அங்கதான் ஆரம்பிக்கிறது. முதல் உறவு ஆரம்பிக்கிற இடமும் முதல் இறை தேடுதல் ஆரம்பிக்கிற நிலையும் இங்கதான் ஆரம்பிக்கும். எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த குழந்தையே தாய் என்பவள் அது புருஷங்கெல்லாம் கிடையாது. எவனோ ஒருத்தன் வந்தா எவனோ கெடுத்தான், இவங்களோட பழகினாங்க, கரு உண்டாயிடுது. அப்ப அந்த கருவை இவ என்ன பண்ணோம், தனிப்பட்ட முறையில் இவ காப்பாற்றிக்க வேண்டியதுதான். ஒரு 9-10 மாசத்துக்கு பிறகு அந்த குழந்தையே அவங்களுக்கு பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுக்கிறப்ப அப்படி போட்டு போக முடியாது. ஏன்னா அவ்வளவு நாள் என்ன ஆயிடுச்சு, இது அங்க மனிதனுக்கு அத்தனை கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதான் காரணம். அந்த தாய்க்கு அந்த உணர்வு வரணும். இப்ப இன்னைக்கு அவ தாம்பத்தியம் வச்சா, இன்னைக்கே அந்த குழந்தை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, கண்டுக்கவே மாட்டா. கண்டுகோளா என்னவோங்கிற மாதிரி போயிடும். இது அடிபட்டு மிதிப்பட்டு அவஸ்தப்பட்டு என்ன, இல்லையா? இவ்வளவு நல்லா போட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா அது எப்போ வெளியில வந்துடணும், நல்லா வந்துடணும், கனவெல்லாம் கண்டு அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கு மேல் வருது. இப்போ உலகத்துல நம்ம என்ன கற்றுக் கொடுத்துருக்கோம்னா, பிள்ளை வேணும், பிள்ளை இருந்தாதான் ஒரு தாய் மதிப்பு உண்டு, நம்ம வம்சம் நிற்கும், அது இதெல்லாம் கதை சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கதைகளெல்லாம் நீங்க புறந்தள்ளிக்கிட்டு பாத்தீங்கன்னா கூட அந்த ஒரு அவஸ்தைப்படுறீங்க இல்லையா, அந்த அவஸ்தை படப்படப்படதான் அதுல நெருக்கம் உண்டாகும், இல்லையா? அப்போ நமக்குள்ளது, நம்ம வயிற்றுல இருந்து வந்தது, நம்ம ரத்தம் எங்கக்கூடிய அந்த உணர்வு வரும்போது அது தாய். அப்புறம் அவளுக்கு பால் வருகிற பொழுது அந்த குழந்தை கொடுத்தாக வேண்டும் என்கிற கட்டாயம், அதை பாதுகாக்கிறது. அந்த குழந்தையும் விடாது. ஏன்னா இவ்வளவு விட்டு அது ஒண்ணுமே தெரியாது. 6 மாசத்துக்கு வரை அந்த வயிற்றுக்குள்ள அது ஒரு உணர்வோடு இருந்து சேஃபா வயிற்றுக்குள்ள இருந்தது. இப்ப அந்த இருள்ல இருந்து வெளியில வருகிற பொழுது பயம் தானே இருக்கு, இல்லையா? வரும்போது அழுதுட்டு தான் வருது, அந்த பயத்துல தான் வெளியில வருது. அப்ப தனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது தாய் தான். அதை விட்டு போகுது. இவ பிடிச்சதனால அது சுத்திட்டே இருக்கும். அதுக்கு பிறகு எங்கேயோ போனா இது எங்கேயோ வந்தது வளர்ந்தது, அப்படிதான். எவ்வளவு அவஸ்தைகள் பட்டு வளர்ந்துருக்கிறது. அதுக்கு ஏன் அவ்வளவு அவஸ்தைகள் அந்த காலத்துலன்னு சொன்னா, அந்த காலத்துல இறைச்சிருந்து வந்த உடனேங்கிறதுனால அந்த இறை சிந்தனை ரொம்ப கிடையாது. அதனால அவஸ்தை ரொம்ப இருக்கு. ஆதி மனிதர்கள் அவ்வளவு அவஸ்தைப்படுவதற்கு காரணம் நினைச்சு பாருங்க. அம்மா பெற்றுட்டு பிள்ளை தூக்கி போட்டு அவ போட்டு போயிட்டார். இப்ப இன்னைக்கு 1-2 நடக்குது. அது தகாத முறையில வந்ததுனாலயோ இல்ல குடும்ப தகராறுனாலயோ ஏதோ ஒரு தாய் கொண்டு போட்டு போற 1-2 தான் கோடியில. அப்படி வரக்கூடிய அந்த பிள்ளை கூட ஏதோ ஜென்மால பண்ணக்கூடிய அவஸ்தைகள் அதை அனுபவிக்கும். அதுக்குதான்
அப்போ அந்த தாய்மைங்கக்கூடிய அந்த உணர்வு வந்து எப்போ வருதுன்னு சொன்னா இறை சிந்தனை வரும்போது தான் வரும். அப்ப இவர்கள் இறை தேடுதல் வருகிற பொழுது தான் அந்த நெருக்கங்கள்லாம் கிடைச்சது. ஆரம்பத்தில் அந்த இறை சிந்தனை இல்லாத பொழுது அந்த மனிதர்கிட்ட எப்படி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையே ரொம்ப அவஸ்தைகளா இருந்தது. தாய் வந்து சும்மா கொஞ்சம் பால் கொடுத்தா தூக்கி போட்டு பாட்டு போயிட்டாவே இந்த பாசெல்லாம் கிடையாது. இதை வச்சுட்டு பாதுகாக்கணும், இதை வளர்க்கணும், ஒண்ணுமே கிடையாது. அவ சாப்பாட்டுக்கு அவ பயந்துகிட்டு இருந்தா. அடுத்தால யாரும் தன்னை கெடுக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்ட்டு, இல்லையா? இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் கையை வைக்கவே முடியாது. காட்டு மிராண்டித்தன வாழ்க்கைம்பாங்க. இல்லை, அது ஒரு மிகப்பெரிய அவஸ்தையான வாழ்க்கை. ஏன்னா அந்த காலகட்டம் வந்து இறை சிந்தனைக்காக வழங்கப்பட்டது. ஏன்னா இறைட்டிருந்து வெளியில வந்தாச்சு, வெளியில வந்து அது படணும், மண்ணுக்கு வந்த உடனே. ஸோ அந்த மனித நாகரிகம் உண்டாகிறதுங்கிறது எங்க, மனித நாகரிகத்தினுடைய ஆரம்பம் எங்கேன்னா இறை சிந்தனையில் இருந்தான். அந்த இறை தேடுதல் பிறகுதான் மனித நாகரிகமே உண்டாகிறது. அப்ப அந்த இறை தேடுதல் வருகிற பொழுது ஒவ்வொன்றும் உடனே இன்னைக்கு எனக்கு யார் பாதுகாப்பா, எனக்கு தாய் வேணும்னு சொன்னோம்லாம் வராது. அதுவும் கொஞ்சம் காலங்கள், அது ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்து என்ன ஆகுறது அந்த அவஸ்தை. அப்படி அந்த உயிர்கள் எல்லாம் பட்டு 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 வேண்டி 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 அந்த வேண்டுதல்களுடைய நெருக்கம் தான் இறைவனுடைய வருகை. அதுபோல நிறைய அவஸ்தப்பட்டு போயிட்டாங்க. அப்ப இறை வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த மனிதர்களுக்குள்ள இணக்கங்களை, அந்த வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா மனிதர்களை இணங்க வைத்தாச்சு. ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு புரிதலை கொடுத்தாச்சு. ஆனா சேர்ந்து வாழல, புரிதல் வழங்கப்பெறுகிறது. புரியுங்களா? இது உங்களால சிந்திக்க முடியாது. ஏன்னா நீங்க இந்த சொகுசான வாழ்க்கையே பார்த்து பழகியாச்சு, இல்லையா? இது யாருக்கு உடனே புரியும்னு சொல்லியாச்சுன்னா இந்த தேடுதல் உள்ளவர்கள், பிறவியை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி. அதனால தான் ஞானத்தில் போகக்கூடியவங்களை வந்து மிகப்பெரிய ஒரு பிலாசபரா இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஆதியை தேடக்கூடிய ஒரு ஆய்வு மனப்பான்மை இருக்கணும். அப்பதான் ஞானத்திலாம் கரை தர முடியும். இந்த ஆய்வு வேணும். நம்ம அதை சிந்திக்கிறதே இல்லை. ஏன்னா சுகமான ஒரு வாழ்க்கை கிடைச்சி போச்சு, அதை சிந்திக்க யாரு போய் சிந்திக்கிறது, இல்லையா? ஆனா அப்படி தேடினாங்க. வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு போய் சிந்திச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அப்போதான் அதனுடைய தன்மை தெரியும். இல்லைன்னா இறையினா என்னவோ சாதாரணமா போயிடும். ஏதோ ஒரு நாய் சும்மா ஒரு பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஹூ இஸ் நீ, வாட் இஸ் நீன்னா அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரியே இல்லை. அதுக்கெல்லாம் மேல அதை உங்களால சிந்திக்கவே முடியாது அதனுடைய தன்மை. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பிரைம் மினிஸ்டர்னு ரொம்ப சாதாரணமா நம்ம பேசுறோம். ஆனா அந்த நாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது அது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோ அல்ல அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கோ அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். ஜனாதிபதி சும்மா ரப்பர் ஸ்டாம்ப்னு சாதாரணமா சொல்லுவாங்க. ஒருத்தன் மரண தண்டனையில் அவனை போடுகிற பொழுது போர்த்தே முடியாதுங்கிற பொழுது அவர் நினைச்சா மாத்தலாம். அந்த நேரத்துல தான் தெரியும். அவர் கையெழுத்து போட்டா போதும், இல்லையா? ஏன்னா அந்த பதவி அதிகாரம் அதுல அதோடு தொடர்புடையவர்களுக்கு தான் அதனுடைய உச்சம் தெரியும். அவங்க எவ்வளவு வலிமை உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. நம்ம எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருந்தோம். அப்படி ஒரு வெளியில ஒரு விஷயத்த ஒரு பரப்புனாருன்னா இப்ப ஒண்ணு வேண்டாம், சேர்த்து வச்சிருந்த 1000 ரூபான்னு நோட்டலாம், இல்லையா? ஒரே நேரத்துல ஒரு ஸ்பீச் வெளியில விட்டாங்க, எல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிடம் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு சேர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன் சொல்ல முடியுமா? யார்கிட்ட பேச முடியும்? என்ன ஒரு டைம் கொடுத்தாரு, 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள நீங்க வந்து கணக்கு காட்டிட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான்? நிறைய பேர் போட்டு எரிச்சாங்க, இல்லையா? எரிச்சவங்க ஏன்னா கணக்கு பேங்க்லயே கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வர 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 குறைச்சு கியூல நின்று இது எப்படி இருந்ததுன்னு கணக்கு காட்டி தான் கொடுக்கணும். போது கணக்கு காட்டினா உள்ள போயிருவான். அவன் ரெடியா இருக்கிறான் ஐடிக்காரன், இல்லையா? போய் மாட்டுவானுங்களா? எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஆள் அவருடைய ஒரு வார்த்தை இப்படி வந்து விழுந்தது அப்படியே மாத்திருச்சு. இன்னைக்கு அந்த 1000 காணும், அப்ப அந்த பழைய 500 காணும், இப்ப வேற 500 வந்திருக்குது, இல்லையா? இது மட்டும் இல்லை. ஒரு நாட்டுக்கு நாடு போர் எடுக்கிறது அவர் முடிவு பண்ணிட்டாரு, போர் பண்ணணும்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு அவஸ்தைகளுக்குள்ள போவோம்.
அப்போ அந்த உயர்வுல இருக்கக்கூடியவங்க, உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய இதை நாம உணரணும். ஆய்வு பண்ணக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். சாதாரணமா சொல்லிடுவாங்க, அவர் என்ன, பிரைம் மினிஸ்டர் என்ன, அரசன் என்ன, இவன் என்ன. அதே மாதிரி இறையை சாதாரணமா நினைக்கிறது தான். ஏன்னா அந்த ஆய்வு நமக்கு இல்லை. அதனால அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இறையை பத்தியே தெரியாது, இல்லை அந்த பழக்கங்கள் கிடையாது. ஆனா மனசுக்குள்ள அந்த உணர்வுகள் இருந்தது. இந்த அதான் நினைப்பு தான் சொல்றேன். அந்த நினைப்பு என்பது வளர்க்கிறது. நினைப்பு வளர்க்கும். அந்த நினைவுகள் ஒவ்வொருவரும் அப்படியே தேட 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 அந்த அந்த காற்றில் அப்படியே நிறைந்திருந்து அந்த நினைவுகளுக்கு தான் என்ன பண்ணுதுன்னா இறையை வர வைக்குது. அப்போ இறை வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுறதுன்னா அந்த மொழியை உண்டாக்கக்கூடிய, மொழியை படைத்தது முதல் அது தமிழ், நம்ம தான், நம்ம ஊருக்கு தான், அந்த ஊருக்கு தான், இந்த குரு தான் கொடுத்தாரெல்லாம் கிடையாது. இறை வந்து அந்த உணர்வுகளை அந்த சித்தர்களுக்கு எல்லாம் என்ன ஆகுறது, அப்படியே அது பரப்பப்பட்டது. அப்போ இவருக்கு சொல்லிக் கொடுத்தா கேட்குறவன் அவன் அங்கே போய் சொல்றான், அவன் சொல்றான், இப்படி சொல்றாங்கிற மாதிரி இப்படியே மொழிகள் உண்டாக ஆரம்பிச்சது. முதல் தமிழ் மொழி தான் முதல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட தமிழ். இந்த தமிழ்ல இருந்து மற்ற மொழிகள் எல்லாம் இதனுடைய சாரமாகத்தான் பரப்பப்பட்டது. அவன் கேட்டுட்டு அங்கே போய் அதை சொல்கிற போது அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. இப்போ நம்மளே ஒரு விஷயத்தை சொன்னோம், இன்னொரு இடத்துல போய் அதை சொல்லுகிற பொழுது கண்ணுமுக வச்சு பண்ணலையா, இந்த மாதிரி. அப்ப அந்த மொழி ஆரம்பிப்பதற்கு முதலாவதாக இறைதான் காரணமாக இருந்தது. இறை வருவிப்பதற்கு காரணமாக இருந்தது தேடுதல் இல்லையா, அந்த அச்சமும் தேடுதலும் தான். அப்புறம் மொழி வழங்கப்பட்டது, மொழி கொடுக்கப்பட்டது. மொழி வந்து மனிதர்கள். அப்ப மொழி கிடைத்த பிறகு கூட அந்த குடும்பமாக யாரும் வாழவில்லை. அந்த நாகரிக கட்டிலாம் அப்போ படவில்லை. மொழி இருந்தது, பேசிக்கொண்டார்கள், போய்கிட்ட அவங்கவுங்க அந்த மொழியும் ஒரு கட்டுத்திட்டு இல்லாமல் இருக்கும். இப்ப நம்ம இலக்கண சுத்தம்லாம் வச்செல்லாம் கிடையாது. சும்மா ஆம்பா அப்ப இப்படி ஆகும்னா இப்படி சொன்னாங்கன்னா பார்த்து 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 அப்படியே போய் அந்த மொழி பரவுனதை தவிர அந்த மொழியினுடைய சாரங்கள் வந்து சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க. இந்த குடும்ப கட்டுகள்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது இறைவனுடைய வருகை. அந்த வருகை காலங்களில் தான் குடும்பமாக அமைக்கப்பட்டது. புரியுதுங்களா? இந்த உலகம் முழுக்க ஒரு இடத்துல சொல்லி அங்கிருந்து அப்படி பரவி இப்பதான் தனித்தனியா நம்ம சொல்றோம். அப்போங்கிற பட்சத்துல இங்கிருந்து எல்லாம் தொடர்பு இருந்தது. முழுக்க உலகம் முழுக்கவே இந்த கண்ணங்களுக்குள்ள போக்குவரவுகள் எல்லாம். ஆனா நாளாகும். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு 2 hours போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரிலாம் கிடையாது. வளர்ந்து ஆகும். ஏன்னா ரொம்ப காலக்கணக்காக தொடர்ந்து கொண்டு இருக்கிறதானே காரணம். அந்த கால நீட்டிப்புக்கு காரணம் கர்மம். அவ்வளவு கர்மா இருக்குது. இப்ப அந்த கர்மா குறைஞ்சிட்டே வரதுனால தான் உங்களுக்கு இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் குறையுது. நீங்க நல்லா புரியணும். கர்மா ஆளுமை செய்வதற்கு காரணம் காலமும் தூரங்கள் தான், இடமும் தான். அப்ப காலமும் இடமும் அச்சு போகும்போது கர்மா குறைந்து விடும். அப்ப அன்னைக்கு வந்து உங்களுக்கு இடம் தூரமாக இருந்தது, டைம் நிறைய இருந்ததுங்கிற பொழுது கர்மாவும் அதிகமாக இருந்தது. அப்ப இரண்டாவது வருகையின் போது என்ன ஆகிறது, குடும்பம் இல்லையா, ஒரு பெண்ணை வந்து துணைவியாக ஏற்றுக்கொண்டுதான் அவளோடு சங்கல்பிக்கணும். அப்புறம் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த உறவு முறைகள் எல்லாம் இது கலாச்சாரம் மாறுச்சு. பட் இணைத்து வைத்தது ஆணும் பெண்ணும் உரிமை உடையவர்கள்னு சொல்லி உறவை ஏற்படுத்தி கொடுத்தது வரை இறைவனுடைய ஆரம்பம் தான் முதல் புள்ளி போட்டது. அதுக்கப்புறம் அது வளர்ந்து வந்து ஊருக்கு நாகரிகத்துக்கு தக்கவாறெல்லாம் அது மாற்றப்பட்டது. அது இரண்டாவது வருகை. இப்போ இங்க நம்மளுடைய சிந்தனை என்னன்னா, இப்ப ஆரம்பத்துல வந்து இந்த மொழி, இந்த வாழ்க்கை கட்டமைப்பெல்லாம் இருந்தது இல்லையா, இதனுடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்ததுன்னா அந்த இறை மையமாக வைத்துத்தான். இறை குரு தான். இறைக்கு அடுத்த நிலை அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களை அவர்களை சார்ந்து. அப்ப அங்க வந்து இந்த சாமி வழிபாடு அது இது ஒண்ணுமே கிடையாது. நேரடியாக தேடுதல், நேரடியாக பாடுவது போடுவது அப்படிதான். அப்போ அந்த மொழி அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே ஞான விஷயங்களாகத்தான் இருந்தது. உள்ள வந்து தர்மங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. தர்மம், சாஸ்திரம் அப்படி நீ இந்த தெய்வத்தோடலாம், நீ இந்த மதத்துல போய்க்கலாம்ங்கிறதெல்லாம் அது ரொம்ப பக்கத்துல. இப்போ உள்ள காலம்லாம் சொல்ல முடியாது. அந்த காலங்கள் வேற. அப்ப அங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுக்க
அந்த சொல்லினுடைய வேர்த்தன்மைகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஞானம் சார்ந்தது. அதுக்கு தான் இப்போ உதாரணமா நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பொழப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொழப்புங்கிறது பிழைப்புன்னு இருந்தது இல்லையா. அப்போ பிழைப்பு, பயிர்ப்பு, பயிர்ப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கும், பிழைப்புன்னு இருக்குது. அந்த பிழைனா பிழை செய்வது. என்ன பண்ணா பிழைத்தல் இல்லையா. பிழைத்தல்னா என்ன ஆகுறது, பிழை செய்கிறது. அப்போ நான் பிழை செய்யறேன், அதாவது கர்மா செய்யறேங்கிறது, அந்த பிழைங்கிறது கர்மா. இப்ப நீங்க வேலை செய்றீங்கன்னா அது கர்மா. இப்ப நான் அதை கர்மான்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப அன்னைக்கு அதை பிழை செய்யறதுன்னா, அப்ப சும்மா இருக்கிறது, இறையை சிந்தித்துக் கொண்டிருப்பது, தவம் செய்து கொண்டிருப்பது, அதுதான் சரியானது. அப்ப இவன் பிழை செய்யறான்னு சொன்னா, இவன் அவனே இருக்கான், அவனுக்கு என்ன வேணும், பசிச்சுன்னா எனக்கு ஒரு பழத்தை பறிச்சுக்கிறான், தின்னுட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு உள்ள காலங்கள்ல இவன் போய் வேலை செய்து பண்ணணும் போறான் இல்லையா. நான் அதை செய்தாரேன், இதை செய்தாரேன், அது செய்தா, அதுக்கு இந்த பண்டமாற்றுகள்லாம் வர ஆரம்பிச்சு பாருங்க. அந்த பண்டமாட்டு வர காலங்கள் அது பிழை காலம். ஏன்னா சும்மா இருந்துங்கிறத விட்டுட்டு இவன் போய் என்ன பண்றான், வேலைக்கு போறான் பாருங்க. அப்ப இவன் என்ன பண்றான்னா, இந்த ஞான வாழ்க்கையை விட்டு அவன் பிழை செய்து போறான், பிழைத்தல். ஆனா பிழைத்தன்மை போறான். சரி தவறு இல்ல பிழைன்னு போடுவோம் இல்லையா. அப்ப பிழை எது, தப்பானது தானே. அப்ப பிழைத்தலாக இருக்கிறதுன்னா அது தவறாக இருக்கிறது. அப்ப சரியான வாழ்க்கை எது சொன்னா, உட்கார்ந்துட்டு தவம் பண்ணி கொண்டு இல்லையா, தனக்கு என்ன தேவைப்பட்டது அது தானே உண்டாக்கி கொண்டு அப்படி இருப்பதுதான் வாழ்க்கை. அது தனிநபர் வாழ்க்கை. அந்த தனிநபர் வாழ்க்கை எப்போ சமூக வாழ்க்கையோ கூட்டு வாழ்க்கையோ மாறிச்சோ அது பிழை வாழ்க்கையாக ஞானத்தில். ஆனா இன்னைக்கு பிழை வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையாகவும், இது ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையாகவும் தலைகீழாக மாறிவிட்டது. அது எல்லாமே தலைகீழா மாறி. அப்ப ஆரம்ப காலத்துல சரியான வாழ்க்கை என்பது தன்னைத்தான் பேணிக்கொண்டு தனக்கு வேண்டியதை தான் செய்து கொண்டு வாழ்வது இல்லையா. இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு, அவன் தனிச்சு போன பாரு, அவனும் சமூகத்தை விட்டு ஒதுங்கி போறான், கூட்டமா போகணும். அப்ப கூட்டத்துக்கு என்னன்னா, அவன்கிட்ட காலில் விழுந்துக்கணும், அவனை கும்பிட்டுக்கணும், அவனுக்கு வேலை செய்துக்கணும், அவனுக்கு இது பண்ணிக்கணும், எல்லாமே அப்படியே ஆளாளுக்கு தக்கவாறு இவன் கர்மாவை என்ன பண்றான், ஊர் கர்மாவை மாத்திட்டான். எல்லாருக்கும் பணிஞ்சு பேசி, அவனுக்கு பேசி, இப்படி பேசி. இப்ப பொழப்புன்னா என்னது, இப்ப நீங்க வேலை செய்ய போறீங்க, உங்க சுதந்திரம் பேருமே இல்லையா. அந்த ஓனருக்கு தக்கவாறு உங்களுக்கு வேலை கொடுக்க முதலாளிக்கு தக்கவாறு இருந்தாதான் வச்சுக்குவாங்க. அவர்கிட்ட ஏற்று பேசுனீங்க, அவர் கூப்பிட நேரத்துக்கு போகல இல்லையா. இப்ப வெளியூருக்குலாம் அன்னைக்கு கூப்பிட்டு போவாங்க, அவன் கொடுக்குற ஆகாரத்தை தான் சாப்பிடணும், அவன் தங்குற இடத்துக்கு தான் தங்கணும். அப்ப சுதந்திரம் முழுக்க பேருமே. அவன் சுதந்திரத்தை பறி கொடுக்கிற பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, பிழையான வாழ்க்கை. அப்ப தொழில்னு போகிற பொழுது அங்க சுதந்திரம் என்ன ஆகிறது, பறிக்கப்படுகிறது. அப்ப அது ஒரு பிழைத்தன்மையாக்கி விடுகிறது. அதனாலதான் அந்த பிழைப்புன்னு சொன்னான். அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஆனா அது ரொம்ப சாதாரணமா போயிட்டு இன்னைக்கு வேலை செய்யலைன்னா அவனை வெட்டி பயங்கறான், வீணான பயங்கறான். நீங்க சமூகம் அப்படி ஆயிடுது. ஏன்னா எல்லாரும் வேலை செய்து ஆகணும், உழைக்கணும்னா நீங்க உயர்ந்தவன்கூடிய ஒரு பாங்கு கையாளப்பட்டு விட்டது. ஏன்னா ஒட்டுமொத்தமா இருக்கிற பொழுது தனியா ஒருத்தர் இருந்து ஒன்றும் வாழ முடியாது, அவனுக்கு உதவ மாட்டான். அப்போ வாழ்க்கையை பார்க்கணும்னா எங்களோட சேர்ந்து வா, எங்க கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு வேண்டிய செய்யறேன்னு வந்துட்டாங்க. ஸோ இந்த கட்டுத்திட்டங்கள்லாம் பின்னாடி மாற்றப்பட்டது இல்லையா. அப்ப ஞான வாழ்க்கையில வருகிற பொழுது பாத்தீங்கன்னா, ஞான வாழ்க்கையில இந்த கூட்டு வாழ்க்கை, இந்த கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் தவறு. கூட்டு தன்மைகள்லாம் கிடையாது. ஏன்னா அவனே சிவனா இருக்கிறான் இல்லையா, அவனுக்குள்ளேயே அவன் வேண்டிக்கிறான். வேண்டுவது எதுவுமே இல்லையே. வேண்டதுக்கு என்ன இருக்குது, ஆசை உள்ளவங்க தான் அலைவாங்க. அப்போ ஒரு ஆசை வாழ்க்கை வேறு, இது தேவையானவங்க அப்படிங்கிற ஒரு மாறுச்சு. இப்போ நம்ம அதை ரொம்ப ஆய்வு பண்ணோம்னா நிறைய பேச வேண்டியது வரும். நான் அதை விட்டுறேன். இப்போ அந்த இடத்துல இந்த பிழைப்புன்னு சொல்லக்கூடியதுக்கு மட்டும் புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த பொழப்புன்னு அதை பெருசா பேசிட்டு இருக்கோம். சில நேரங்கள் அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் பொழப்பு தெரி போறான்னு அது கொச்சையா தெரிஞ்ச மாதிரி இருக்காதான் சொல்றேன். அது கொச்சையான வார்த்தை அல்ல, நல்ல தமிழ் வார்த்தை தான். பிழைப்பு என்பதை தான் பொழப்புன்னு சொல்றாங்க. அதை ஏன் பிழைப்புன்னு சொன்னாங்கன்னா, அது பிழையான வாழ்க்கை செய்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தா அதை எப்படி பிழைப்புன்னு சொல்றோம். ஒருத்தர் சைக்கிள்ல போய் சுத்திக்கிட்டு ஐஸ் சுத்திக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், இது ஒரு பிழைப்பு தான் இல்லையா. அப்ப பிழையான வாழ்க்கையாதுன்னு கேட்டா இன்னைக்கு அது தப்பா போயிடும்.
இன்னைக்கு எந்த வேலையும் நம்ம பள்ளின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை செய்து மானத்தை காப்பாற்றிக்கணுங்கிற மாதிரி நமக்கு சட்டமும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது இல்லையா? ஆனா ஞானத்துல போகிற போது அவர்களுக்கு தேவை எப்படி இருக்கும்? தன் தேவைகள் மட்டும்தான் இருக்கும். நமக்கு வேண்டியது வேணும், நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும், நோய் வராம அவங்களே பார்த்துக்குவாங்க. நோய் வந்தோன்னு தானே டாக்டர் இல்லையா? அதனால அந்த வாழ்க்கை வேறு, அது சுத்தமா இப்போ மாறி போச்சு. இப்ப அந்த வாழ்க்கையே இல்லை. ஆனா அந்த வார்த்தைகள் இருக்கிறதுங்கிறத ஞாபகம். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததுனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இடம் பெற்றது என்பதை ஞாபகம் வைத்துள்ளது. அப்ப நினைப்புல நம்ம சொல்லுகிற பொழுது நினைப்பு தான் வாழ்வாக இருக்கிறதுன்னு முதல் சொன்னேன் இல்லையா? நினைப்பு தான் வாழ்க்கை. நினைப்பு எப்படி வாழ்க்கையாக இருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்களே வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. நீங்க எப்படிலாம் நினைக்கிறீங்களோ அதான் வாழ்க்கை. இப்படி நான் இருக்கிறேன், இப்படி வாழணும், இப்படி போகணும். உங்க நினைவு பிழைச்சு தப்பா போயிடுச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை தப்பா போயிடும். சொல்லுவாங்க இல்லையா, போன நினைப்பு சரியில்லடா, அதான் கெட்டு போனேன். நல்லதை நினை, நல்லதா இருப்பேன். அப்போ உங்க வாழ்க்கையே எதுல இருக்குதுன்னா உங்க நினைவுல தான் இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம கர்மாக்கள் இருக்குது. கர்மா தானே தீர்மானம் பண்ணிருக்குதுன்னா, கர்மா தீர்மானம் பண்ணது. வாழ்க்கை என்பது கர்மாக்கு உரியது. ஆனா உங்கள்கிட்ட வருகிற பொழுது, இப்போ மில்லுல, ரைஸ் மில்ல நிறைய முடமுடையா அரிசி வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அது அரிசி அங்கதான். ஆனா நம்ம வீட்டுல நம்ம பானையில நம்ம கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம அரிசி. ஒரு முட்டை கொண்டு வரலாம், இல்ல ஒரு 15 கிலோ வாங்கிட்டு வரலாம். அது எவ்வளவு கொண்டு வரீங்களோ கொண்டு வந்து உங்க பானையில நீங்க தட்டி வைக்கிறீங்க இல்லையா, அதான நம்ம அரிசி. அங்க அவ்வளவு எதுக்கு? இங்க பானையில ஒண்ணு இல்லைன்னா கஞ்சி காய்ச்ச முடியாது இல்லையா? அப்போ நம்மள்கிட்ட வந்ததுதான் இல்லையா? அப்போ நினைவு இறையிடமிருந்து வருகிறது. ஏன்னா வானத்திலிருந்து வருகிறது. இந்த இறையிடமிருந்து சொல்லப்பட்டது வானத்திலிருந்து மண் தாண்டிய விஷயங்கிறதுக்காக சொல்லப்படுது. அப்போ வானிலிருந்து நினைவுகள் உங்களுக்கு இறங்குகிறது. இறங்கக்கூடியது எங்க வருது? மனதிற்கு வருகிறது. மனதுல மனதுக்கு தக்கவாறு தான் உங்க வாழ்க்கை வடிவமாகுது இல்லையா? மனதுல என்ன இருக்குது? முதல்ல பதிவுகள் இருக்கிறது. ஆனா அந்த பதிவுகளை என்ன பண்ணணும்? ஆப்ரேட் பண்ணணும். இப்போ ஃபேன் மாட்டிருக்கோம், சுவிட்ச் போட்டோம்னா கரண்ட் வரணும். இந்த கரண்ட் தான் நினைவு. ஃபேன் மனம்னு வச்சுக்கோங்க, அது ஆல்ரெடி ப்ரோக்ராம். அது பண்ண உடனே அது லீஃப் எல்லாம் சுத்தணும். சுத்துகிற பொழுது நமக்கு ஏர் கிடைக்கும் இல்லையா? இதே மாதிரி மனதுல பதிவுகள் எல்லாம் உங்க பிறவிகள் தோறும் உள்ள கர்மாக்கள் எல்லாம் அதில் பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த நினைவு என்னன்னா, நினைவு எங்கிருந்து வருவதுன்னா இந்த கோள்கள் மூலமாக விளங்கப்படும். வானிலிருந்து சொன்னது கோள்கள் இப்ப செவ்வாய் ஒரு நினைவு கொடுத்துருச்சுன்னா அப்படி மூர்க்கத்தனமா இருப்பான். அப்புறம் சில சுக்கிரம் கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், முதல் கல்யாணமே வேண்டான்னு இருப்பான். இவன் சுக்கிர பார்வை வந்த உடனே நெளிய ஆரம்பிச்சிருவான். என் ஃப்ரெண்டுக்கும் பிள்ளைங்க ஆயிட்டு எனக்கு மட்டும் ஒன்று பார்க்க மாட்டேங்கிறீங்க. டேய் கேட்டன்லடா உங்கள்கிட்ட கல்யாணம் பார்க்கட்டான்னு நீ தானே அப்பெல்லாம். இப்போ ஏன்னா சுக்கரா இருக்கவர இவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்தை ஓட்டிட்டு சுக்கரம் மாறிட்டு நினைக்கிறேன். இந்த சுக்கரம் மாறினதுக்கு ஒரு இவர் போட்டோ கொண்டு வந்து பாருடா, இப்பதான்டா தந்தாரு, இவ்வளவு நாள் நான் கேட்டு கிடைச்சிச்சு, நல்லா இருக்கா, கேட்டுக்க, நீ கேட்டுக்க. என்ன சொல்லுவான்? நீ கேட்டுக்க. என்னடா நீ தாண்டா சொன்ன சுக்கரம் மாறிட்டல. நல்லா கவனிக்கணும், அவனை திட்டி பிரயோஜனம் இல்லை. அப்ப முதல் நம்ம எங்க போனோம் இல்லையா? ஒரு குருவை பிடிக்கணும் இல்லையா? கல்யாணம் நேரம் வந்துட்ட, கல்யாண மாலையா, கல்யாண வேலையா இல்லையா, வந்துட்டா வரலையா, வராதவங்களை பிடிச்சி நீங்க என்னத்தை தான் பண்ணாலும் நெளிஞ்சிட்டு ஓடிடுவாங்க. வந்தவன நீ என்னத்தை தான் தடுத்தாலும் மகளிட்டு சாடிடுவான். மகளிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஆள் படுத்தானே கிடந்தாங்கன்னு அவங்க அம்மா தேடுறான், நடிகையை காணும். அப்புறம் போடுறான் கேட்டச்சாடி எட்டி போய் எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு இல்லையா? ஏன்னா சுக்கரம் வந்துச்சு, சுக்கரம் டாமினேஷன். அதே போல குரு டாமினேஷன் வந்தா அதனுடைய ஒவ்வொரு கிரகங்களும் அப்ப என்ன ஆகுன்னா அதுக்கு வேண்டிய பவர் வந்துச்சு. அது வரை அப்படியே இருக்கும். இப்போ கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்குது,
என்ன இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குதோ, அப்புறம் டோஸ்டர் இருக்குல்ல அது தனியாக இருக்கும், அப்படி ஒன்றுனா இருக்கும். எந்த சுவிட்சை போட்டிங்கன்னா அது வேலை செய்யும் இல்லையா? நீ ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணோன்னா அது அதே நேரத்தில் அடுப்பு என்ன அடுப்பு இருக்கும், எலக்ட்ரிக்கல் அடுப்பு என்ன அடுப்பு இருக்குது, அங்கே தட்டிங்கன்னா அது வேலை செய்யும். அதே மாதிரி தான் எந்த கிரகத்தினுடைய பார்வைகள் உங்களுக்கு வந்து விட்டதோ அப்போ மனதில் போகிற பொழுது அது உங்களுக்கு என்ன பண்ணுது, ஆக்டிவேஷன். அப்போ வாழ்க்கை என்பது உங்க கர்மாப்படி மனதில் இருந்தாலும் அங்கிருந்து நினைவு வரலன்னா வாழ்க்கை இல்லையே. நன்றாக யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ மனசா கர்மா பண்ணுது, ஆனா எல்லாரும் மனசுன்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு. மனசு பாவம். மனசு உங்க பின்னாடியே சுத்திட்டு வருது. அது ஒரு கூலிக்கார மாதிரி தலையில மூட்டையை வச்சுட்டு, அந்த காலத்துல இந்த துணி விற்க வருவாங்க, அவன் ஜம்காலம் புதப்பு கத்திட்டே போவான். ஒருத்த பின்னாடி தலையில வச்சுட்டு பின்னாடியே வருவான் இல்லையா? அப்புறம் யாராவது பார்க்கணும்னு சொன்னா, அதுல இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஐயோ பாவ மூட்டைக என்ன பண்ணும், அவனை இறக்கி வச்சு விரிச்சு போட்டு இது விதிங்க இதெல்லாம். அதுக்குள்ள அக்கா நீ வான்னு 4 பேர் வந்து நின்னுக்கு வான்னு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு 2 மணி நேரமா இவனும் நல்ல கதை அடிக்கிறவனா இருப்பான். நல்ல கதையெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு, வெயில்ல குடிச்சு முடிச்சுட்டு, சரி எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரு, அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். சரி ஒருத்திக்கு தான் போனா, மற்றவங்க எல்லாம் அக்கா நீ தானே கூப்பிட்டாங்க, பார்த்தக்கா வீட்டுல இருக்குதுக்கா, எல்லாம் நம்பும். ஒரு பெட்ஷீட் வாங்காதுங்க. எப்படி இருக்கும், 2 மணி நேரம் அந்த தலைக்கிட்ட இறக்கி வச்சு அந்த கூட வந்தவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அப்பாடா இல்லையா? ஆனா விற்கிறவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு வருமானம் வராது இல்லையா? இல்ல இதே மாதிரிதான் அந்த மனம்ங்கிறது வந்து என்னாச்சுன்னா நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்குது. எப்போ நீங்க இங்க இருந்து ஓடுவீங்கன்னா ஒளியலாம்ங்கிற மாதிரி மனசு தேடிட்டு இருக்கு. ஆனா நம்ம மனசை திட்டிட்டு இருக்கோம், மனசை நம்ம திட்டிட்டு இருக்கோம் இல்லையா? சினமடக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. தாய்மான சுவாமி பாட சொல்றார். சினம் அடக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இந்த இடத்த யோசிக்க நீங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, இறைவன்கிட்ட போறது, நான் ஞானத்துல போயிட்டேங்கிறது, இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய சித்துகள் பண்ணா பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த உண்மையை சொல்லிருப்பார். என்ன சொல்றாங்கன்னா, சித்து வந்துட்டா அவன் பெரிய ஆளு, அவன் மந்திரவாதி. சித்துல வந்து நான் அதை மாத்திட்டேன், இதை மாத்திட்டேன், பழத்தை வர வச்சேன், காசை வர வச்சேன், இதெல்லாம் இயற்கைக்கு புறநான. நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. இயற்கை எது எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்தாதான் அது உண்மை. அப்ப நீங்க மாத்திட்டீங்கன்னா அது செயற்கை, அது உண்மைக்கு புறம்பானது இல்லையா? அதாவது இயல்பாக இயற்கை எப்படி நிர்மாணித்திருக்கிறதோ அந்த தீர்மானத்திற்குள்ள இருக்கணும். இப்ப அதை விட்டுட்டு நான் இப்படி வச்சு வர சொன்னேன், இப்படி செய்ய சொன்னேன், எல்லாம் ஒருத்தன் பண்றாங்கன்னு சொன்னா அவர்கள் மாயாஜாலக்காரர்கள், அவர்கள் இயற்கைக்கு புறமானவர்கள். அவங்களுக்கு அதனால இறைவனுடைய தன்மை கிடைக்க போறது இல்லை, கிடைக்காது. ஏன்னா இறைத்தன்மை கிடைப்பது எப்படி? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்றேன், மனப்பதிவுகள் அற்றால் மட்டும்தான் இல்லையா? மனதில் உள்ள பதிவுகள் அற்றாதான் நீங்க, அதான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், ஐயம் நீங்கி தெளிந்தாக்க வையத்தின் வானம் நனியது உடைத்து. அப்ப மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து அழித்தால் மட்டும்தானே தவிர மீதி இப்ப அந்த யோகா அது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, மூச்சு பிடிச்சிருந்தா 2 நாள் அப்படி இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், தலைகீழ நிக்கலாம், இப்படிலாம் கதை சொல்லுவாங்க. இது நிக்கிறனால என்ன லாபம்? எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அப்படியே அவள் அவஸ்தைப்பட்டு உட்கார்ந்து இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல மூச்சு அப்படியே இருந்தாலும் என்ன லாபம் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. உடம்பு மீண்டும் பிறகு இல்லாம போகுதா?
இல்ல இந்த பிறவினுடைய உண்மை தெரிய போகுதா? இல்லையா? எதுவுமே கிடைக்க போறதில்ல. அப்புறம் அழகா சொல்லுவார், சினம் அடக்க கற்றால். இப்ப அதுதான் கஷ்டம். கோபத்தை அடக்குறது ரொம்ப அவஸ்தை இல்லையா? அந்த கோபத்தை அடக்க கூட நீ தெரிஞ்ச உடனே நிறைய நினைச்சிடும், ரொம்ப சாதுப்பா, இருந்துட்டு போட்டோம், சாதுவா இருக்கட்டும். யாருக்கு லாபம்? அவருக்கு லாபம். அவரால் ஊருக்கு தொல்லை இல்லை, கரெக்டு. ஆனா அது இறைட்ட போய் சேர்க்காது, பெரியா இருக்காது. நான் மௌனியா இருக்கிறேன்னு சொல்றது பெருசு இல்லை, மனம் அற்று இருக்கிறேன்னு சொல்லணும், மனம் பதிவற்று இருக்கிறேன்னு சொல்லணும். மௌனியா இருப்பது என்பது உன் பயிற்சி, மனமற்று இருப்பது என்பது உன் முயற்சி இல்லையா? அந்த மனமற்று இருந்தால்தான் நீ என்ன பண்ண முடியும்? மதிவாசல் திறக்கும். மதிவாசல் திறந்தால்தான் இறைட்ட போய் சேர முடியும். நீ வாயை கொண்டு பேசிட்டு இருக்கிறது, வாய் அடக்கிட்டேங்கிறது பயிற்சியில் வரக்கூடியது. அது அழகா சொல்லுவார், சினம் அடக்க கற்றாலும், கோபத்தை அடக்கிறதுக்கு நீ கத்துக்கிட்டாலும், சித்தி பல பெற்றாலும். நிறைய சித்தி எனக்கு வந்துட்டு, நீ சித்தின்னா இல்லையா? சித்தி 1 சித்தி 2 இல்ல, இங்க சொல்லக்கூடிய சித்தி வேற இல்லையா? சித்தி பல பெற்றாலும் இல்லையா? சினமடக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் அடங்க, மனம் அடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. எல்லாருக்கு வாயேன் பராமரம்னா வாய்க்க மாட்டேன், வாய்க்காது இல்லையா? மனமடங்க கல்லார் வாயேன் பராபரமே. இதுல இன்னொரு பொருள் கூட இருக்கும். அந்த வாயேன்னு 2 பொருளை சொல்லலாம். மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. இவனுக்கெல்லாம் வாய் இருக்கு, நான் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்றானே, மனதில் வச்சுக்கிட்டு இவன் என்னத்தை பெரிய ஆளு, அந்த பொருளை எடுக்கலாம். சில சொல்லுவான், அவர் பராபரத்தை பார்த்து சொல்ற மாதிரி, இறைவா குருவே இவன்லாம் என்ன பெரிய ஆளு இல்லையா? வாய் ஏன் இவனுக்கு எதுக்கு வாய் சொல்லுவாங்களா? நான் பெரிய ஆளுன்னா என்ன அடங்கணும்? மனம் அடங்கணும். மனம் அடங்காம நீ என்னத்த பேசினாலும், நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொன்னாலும் வேஸ்ட். அப்ப சித்தி பெறுவது முக்கியம் அல்ல, கோபத்தை அடக்குவது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? மனம். ஏன்னு சொன்னா நினைவு அங்கதான் உங்களுக்கு என்ன ஆகுறது? சுத்தமாகிறது. வரக்கூடியது வரக்கூடிய நினைவுகள், இறையிலிருந்து வரக்கூடிய, வானிலிருந்து வரக்கூடிய நினைவுகள் எல்லாம் மனம் சுத்தமாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மனதுல இப்போ மழை தண்ணி விழுந்து பூமி எப்படி இருந்தது? சேரா இருந்ததுன்னா அந்த தண்ணி சேரா போயிடும் இல்லையா? அப்போ அந்த நினைவுகள் உங்கள்கிட்ட எங்க வருது? மனதுக்கு வருகிறது. அப்போ மனம் குப்பையா இருந்ததுன்னா அந்த வாசம் தான் அடிக்கும். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பிறவிகள் அற்று போக வேண்டும், இறையோடு சேர வேண்டும் என்றால் மனதில் எந்த கர்ம பதிவுகளும் இருக்கக்கூடாது. அப்ப அதைத்தான் நீங்க ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர, மனதுல மேலும் மேலும் ஆசைகளை கூட்டிக்கிட்டே இருந்தா மனதின் ஆசைக்கு தக்கவாறு பிறவி கூடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அவா இல்ல, அதாவது தவா பிறப்பியனும் வித்து இல்லையா? அவா இல்லாமல் இருக்கணும். அந்த அவா இருந்ததுன்னா அது பிறப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ மனப்பதிவுகள்ல நீங்க ஆசைகள் எல்லாம் வைத்துக் கொண்டே இருந்தால் இல்லையா, அப்ப அந்த நினைவுகள் உங்களுக்கு என்ன ஆயிரும்? தப்பு தப்பா வரும். அப்போ நீங்க மனதுல பதிவுகள் அச்சுட்டேன்னா உங்களுக்கு நினைவுகள் என்ன ஆயிருது? அடங்கிவிடும். அப்ப அதுக்குத்தான் முயற்சி பண்ணும். அப்ப நீங்க உண்மையான ஞான பயிற்சியில எனக்கு சித்து வேணும், எனக்கு அது வேணும், அது கோபத்தை அடக்கிட்டேன், தான் மனதுல ஒண்ணுமே இல்லைன்னா கோபத்தானே அடங்கிருமே. மனதுல என்ன இருக்குது? கர்மா இருந்தா தானே. இப்ப கோபம் சும்மா வருமா? கோபம் எப்போ வரும்? இப்போ நம்ம ஒன்று சொல்றோம், அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒன்று சொல்லும் போது எதிர்க்க இருக்கிறவங்க அதை கேட்கணும். நீ சொல்றதை சொல்லு, நான் சொல்றதை சொல்லுவேன்னு சொன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம சொல்லும் போது அவங்க கேட்டா தானே அங்க எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், இப்போ நான் ஒன்று சொல்றேன், இப்போ சொன்ன உடனே அதை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சொல்றதை அவங்க கேட்குறாங்க, அது உள்ள போகுதுன்னு நினைப்போம், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைப்போம். புரிய வைக்க தான் நம்ம சொல்றோம். நான் சொல்ல புரியுதா? ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நம்ம சொல்றோம். அப்ப அவங்க என்ன பண்ணாத அதை வாங்கணும். இப்ப இங்க இருந்து போறதுக்குள்ளேயே அவங்க வேற ஒரு மேட்டர் நம்மகிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க.
அங்கேருந்து வருது. இப்போ அந்த சொன்ன மேட்ராவது நம்ம இப்போ சொன்னதுக்கு ரிலேட்டிவாக இருந்தா, இப்போ நான் சொல்கிறேன் கிருஷ்ணசாமியை காணவே இல்லைங்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லணும், நேற்று கிருஷ்ணசாமி பார்த்தனே என்ன சொன்னா ஓ ரிலேட்டட். அப்போ நம்ம சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, சரிதானா? நான் இப்போ கிருஷ்ணசாமியை காணவே இல்லையே நான் சொன்னா அவங்க என்ன சொல்லணும், அவங்கள ஒண்ணு அப்படியா எவ்வளவு நாளா எங்க போனாரு என்ன இதுக்கு ஒட்டி கேட்கலாம். இல்ல அவங்க பதில் சொல்லலாம். என்ன சொல்லலாம், நான் நேற்று பார்த்தேனே என்ன சொன்னா இதே மேட்ரு. அப்ப அங்க வந்து கோபம் வராது, குழப்பம் இல்லை இல்லையா? சொன்னோன்னு எங்க அம்மாவுக்கு புடவை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன சொன்னான்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணசாமி சொல்றதுக்கும் உங்க அம்மாவுக்கு புடவை வைக்க கிருஷ்ணசாமியை புடவை வைக்க போறாரு, கோபம் வருமா வராதா? நான் சொல்ற புரியுதா? அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு சொல்றோம், அவங்க ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கன்னா அப்போ அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி இல்லையே, நினைப்பு எங்கேயோல இருக்குது. இதுதான் நினைப்பு பொழப்பு கெடுக்குது. நினைப்பு பொழப்பு கெடுக்குதுன்னா என்ன வரும், கோபம் வருமா வராதா? அப்ப அந்த அவங்களோட பரிமாறக்கூடிய இதெல்லாம் தடைபட்டு விடும். நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம எப்பவுமே நீங்க வச்சுக்க, ஒரு ஆள்கிட்ட பேசுகிற பொழுது, ஒருவர் நம்மிடம் பேசுகின்ற பொழுது முதல்ல நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் யூ மஸ்ட் ரிசீவ் இட். அதை முழுமையா உள்வாங்குங்க. வாங்கினதுக்கு பிறகு அதுக்கு தக்கவாறு பேசுங்க. அவர் சொன்னதுல பேசுங்க. இல்ல அது அது சமாச்சாரமா நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க அதே போல மேட்டர் வச்சிருந்தீங்க, அதுக்கு ஒட்டி வச்சிருந்தா நீங்க அதை கொடுக்கணும். இப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணசாமி சொல்லுகிற பொழுது நான் பார்த்தேன் நேற்றுன்னு சொன்னா அதை ஒட்டி வச்சிருக்கிறீங்க, இதை நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு அடுத்ததுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியா எங்க அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கணுங்க, இது அடுத்த சப்ஜெக்ட், இது 2வது நாள் கான்ஃபரன்ஸ் மாதிரி. இந்த மேட்டர் முடிஞ்சாச்சு, இது இடையில போய் சொல்லக்கூடாது. அப்ப இடையில சொல்றதுன்னா நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சொல்றத வாங்கவே இல்லை. செலவுங்க அப்படிதான் என்ன வச்சுக்குவாங்க, இவங்க அதாவது கம்முன்னு இருப்பாங்க, ஒருத்தர் பேசணும்னா இவங்க தூக்கி வீசிட்டே இருப்பாங்க, கேட்கறதே கிடையாது. இது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடியதை நீங்க ரிசீவ் பண்ண முடியாம போயிடும். புரியுதா? எதிராளி என்ன சொல்றாங்க அது அந்த கெப்பாசிட்டி. அப்ப நினைவை நம்ம சுத்தம் இல்லாதனால வந்தது இது. ஏன்னா நினைவு என்ன பண்ணலைன்னா என்ன வருதுன்னு வாங்குவதற்கு தயாராக இல்லை. அப்ப உள்ள என்னவா இருக்குது, வேற அழுக்கு வீடு. அப்பதான் அதை வாங்க முடியும். இப்ப உங்களுக்கு நல்லா புரிய சொல்றேன். கரண்ட்டை போட்ட ஃபேன் சுத்தலைன்னு வச்சுக்கோங்க, கரண்ட்ல தப்பா ஃபேன்ல தப்பா? கரண்ட்லையா இல்லையா? கரண்ட்டை போட்ட உடனே ஃபேன் என்ன பண்ணும், கடகடான்னு சுத்தணும். அது சுத்தாம நின்றுதுன்னா என்ன அர்த்தம், அங்க ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அது போல நம்ம சொன்ன மேட்டரை அதை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு அதை அப்படியா ஆன்னு கேட்கவோ இல்ல அது சமாச்சாரமா பேசினாலோ என்ன வராது, ஃபேன்ல குழப்பம் இல்லை, ஃபேன்ல சிக்கல் இல்லை, மனசுல குழப்பம் இல்லை இல்லையா? நினைவு கரெக்டா இருக்குது, ஒரே நினைவுல இருக்கிறீங்க. அது முடிஞ்ச பிறகு அடுத்தது பேசலாம். அதே நேரத்துல சொல்லக்கூடியது இது முடிக்கிறதுக்குள்ள நீங்க வேற ஒரு கார்டை வேற சப்ஜெக்டை தூக்கி போட்டீங்கன்னா, அது சம்மந்தம் இல்லாம மாறி வந்ததுன்னா அதுதான் அதான் நினைவு சரியில்லைன்னு சொல்றோம். புரியுதா? இப்ப கோபம் வர இடங்கள்லாம் இந்த மாதிரி இடம்தான். இது வீட்டுகளே நடக்கும் சாதாரணமா. நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு ஒண்ணுல இருப்பீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த மூட்ல இந்த மூட்டுக்கும் ரெண்டுக்கும். அப்போ அந்த கோபத்தை அடக்குறதுங்கிறது பெருசு கிடையாது. கோபம் அடக்கணும் பெரிய விஷயம்தான். ஆனா சிலவங்க நினைச்சிட்டாங்கன்னா கோபத்தை அடக்கணும்னு தாம் பெருசு நினைக்கிறாங்க. அதை தாய்மானவ சுவாமி அப்படி தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. நீ கோபத்தை அடக்கலாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. அதே போல சித்து செய்யறதும் ஒண்ணும் கிடையாது. ஏன்னு சொல்லிட்டாருன்னா, இந்த மனதுல உனக்கு அந்த கர்மா இருந்தாதான் அது நடக்கும். உனக்கு கோபப்படாம இருக்கக்கூடிய கர்மா இருந்தாதான் நீ கோபப்படாம இருக்க முடியும். சித்து செய்யணுங்களுடைய கர்மா இருந்தாதான் உனக்கு சித்தே வாய்க்கும். அப்ப அதெல்லாம் இல்லாம உன்னால முடியாது. நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ சொன்னாலும் அதெல்லாம் ஏமாத்துத்தனம். ஏன்னா மனம் அடக்க கல்லார்க்கு, மனம் அடங்க கல்லார்க்கு வாயே பரவாயில்ல, அதெல்லாம் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில நல்ல நினைவை நாம் பெறுவது எதை சார்ந்ததுன்னா மனதை சார்ந்ததாக இருக்கிறது இல்லையா? அப்ப மனதை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்?
தெளிவாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் பதிவுகள். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த மனதில் பதிவு இல்லாமல் இருக்காது. உடனே நான் மனமே தூக்கி தூர போட்டுற போறேன், மனதை கலத்திட்டு வந்துட போறேன் நிறைய பேர் பேசுவாங்க. நான் இப்போ மனம் இல்லாமல் இருக்கிறேன், மனதை இன்னொட்டு போயிடுச்சுது. இதெல்லாம் பைத்தியம். மனம் எங்கேயுமே போகாது. மண்ணில் இருக்கிறது வரை மனசு இருக்கும் உங்கள்கிட்ட. நல்ல ஞாபகம் வைங்க. உங்களுக்கு அது புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள், அந்த பதிவுகள் தான் என்ன ஆயிரணும், அழிக்கப்பட வேண்டும். பதிவுகளை வந்து அழிக்க, இட் ஷுட் பி டெலிட்டட் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் அழிக்கப்பட வேண்டும். அந்த அழிக்கிறத செய்யறது தான் பொறுப்பு. உங்களால முடியாது. நீங்க அதை அழிக்க போறேன்னு பெருக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அடுப்புல எரியுதுன்னு வச்சுக்கலாம், அந்த எரியறத ஊதக்கூடிய தன்மையில அணைக்கவும் செய்யலாம், பெருக்கவும் செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? இப்பெல்லாம் தெரியாதுன்னு நீங்க பொம்பளைகளுக்கு. அப்ப அன்னைக்கு ஒரு காலங்களில் அடுப்பு வச்சு எங்க வீட்டுல இருந்தது. நான் அடுப்பு பற்ற வச்சுலாம் சமையல்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இல்லையா? எல்லாம் சின்ன வயசுல முடிச்சாச்சு. அதனால இப்ப அதெல்லாம் செய்யறதே இல்லை. அப்போ அந்த மண் அடுப்பு, அது மண் அடுப்புல என்ன பண்றது, அடுப்பு இந்த சிரட்டையை வச்சு, சிரட்டையில கொஞ்சம் மண்ணெண்ணெய் இருக்குது மண் இல்லையா, கிருஷ்ணாயில் வச்சு அதை அடுப்பத்தை வச்சு அப்புறம் விறகுக்கட்டையை வச்சுட்டு அடுப்பு வச்சு தண்ணி கொதிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ அந்த அடுப்பு அணைஞ்ச ரேஞ்சில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொஞ்சம் அடுத்தது ஏதாவது பண்ணணும்னா அந்த அடுப்பு கொஞ்சம் பெருக்கிடாமப்பாங்க. அடுப்பை பெருக்குன்னா அதை கொஞ்சம் அந்த தீயை கொஞ்சம் ஏற்றி விடுங்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்கணும். அது கொஞ்சம் அணைஞ்சோ அணையாத மாதிரி அப்படி எப்படி தணலாக இருக்கும். இப்போ நம்ம போய் வேணும் ஊதுனோம்னா சுத்தமானது. பூணு ஊதுனா அணைஞ்சிடும் இல்லையா? அதே இந்த இதை ஊதுனீங்கன்னா டக்குன்னு பத்தவும் செய்யலாம். அவங்க அணைக்க சொல்லும் போது நம்ம ஊதி பெருக்கவும் செய்யலாம், பத்த வைடான்னு சொல்லும் போது ஊதி அணைக்க. இது இந்த ஊதுற மெத்தட்ல இருக்கு. அந்த அது பக்குவமா ஊதுனீங்கன்னா அது பெருக்கும். ஒரு அழுத்தமா போன் கொடுத்தீங்கன்னா அணைஞ்சிடும். இது அந்த அடுப்போட பழகினவங்களுக்கு தான் தெரியும். அந்த அடுப்பங்கரையில அடுப்புல வேலை பார்க்கலாம் சாதாரணம் கிடையாது இல்லையா? இன்னைக்கெல்லாம் சும்மா ஒரு ஸ்டைலா அப்படி வச்சுக்கிட்டு இப்படி தட்டிக்கிட்டுலாம் இதுக்கே என்ன பாடுபடுத்துறாங்க. ஒரு ரசம் ஒரு சாம்பார் வைக்கிறதுக்குள்ள என்னவோ இமயமலையில இருந்து சாடிட்டு வந்த மாதிரி அன்னைக்கு உட்கார்ந்து இருந்து அடுப்பை பத்த வச்சு இல்லையா? நீங்கெல்லாம் கர்மா குறைஞ்சவங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எதுக்கு? ஞானத்துக்காக. அதை சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்க அதை முடிச்சுட்டு சீரியல்ல உட்காந்தீங்கன்னு வைங்க, சீரியஸா போயிடும் வாழ்க்கை. அன்னைக்கு அவங்கள வந்து ஞானம் கிடைக்காதவங்கள முழு வாழ்க்கையும் அங்கேயே ஓடிச்சு இல்லையா? கிச்சன்லயே வேலையும், அப்புறம் பாத்ரூம்ல பேச கழுகுறதும் துவைக்கிறதும் வீட்டை பெருக்கிறதும் முழு நாளும் ஓடிடும். ஆனா இன்னைக்கு ஞானம் உங்களுக்கு கையில வந்தாச்சு, இறைவேதம் வந்தாச்சு, உபதேசம் வந்தாச்சு. அப்ப எதுக்கு வந்து உள்ள வரணுங்கிறதுக்கு தான் நேச்சர் என்ன பண்ணிருக்குது. இப்படி தட்டின உடனே டப்புன்னு வரும். குக்கரை வச்சாச்சுன்னா 2 விசிலா 3 விசிலா இறக்கு பிரியாணி, என்ன வெஜிடபிள் பிரியாணி ரெடி. அடுத்த தோசைகள்ல போட்டு இன்டென்ஷன்ல வச்சாச்சுன்னா போதும், அடுத்த நிமிஷம் காய்ச்சி எடுத்துடலாம் இல்லையா? எப்படி இருக்குது? ரொம்ப எளிமையா இருக்குது. 15 1/2 மணி நேரத்துல முழு சாப்பாடே முடிச்சிடலாம். பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ½ அன் ஹவர்ல இருக்கு 2 நாள் 3 நாள் உட்காந்து. இந்த நேரம்லாம் உங்களுக்கு எதுக்காக குறைக்கப்பட்டது? இயற்கை செய்திருக்கு. எதுக்கு? தியானம் பண்றதுக்கு. உட்கார்ந்து போன்லயும் செல்லுலயும் சேட் பண்ணதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பயன்படுத்திங்க காலத்தை, அவ்வளவுதான். இப்போ நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த நினைவு என்பது ஒதுக்கப்பட முடியாதது. நினைவு இருக்கும். நிறைய பேர் நினைவு அழிச்சிடணும் எல்லாம் தெரியாம பேசுறதுதான் நான் சொல்றேன். நான் புது விஷயங்கள் எதுவும் சொல்லல. ஆனா சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறத நீங்க மாற்றி தொழில் கொண்ட விஷயத்தை மட்டும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா? அப்போ அந்த நினைவு என்பது மனம் என்பதுங்கிறத பாத்தீங்கன்னா, மனதை பேயின்னு சொல்றது, பிசாசுங்கிறது, குரங்குன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு அறியாமை தான். மனதை நீங்க ஒதுக்கவே முடியாது, மனத்தை கலத்தியும் போட முடியாது. மனம் சாகட்டும்பாங்க.
மனம் இறக்க வைக்கலாம் முடியாது. ஏன்னா மனம் இருக்கிற வரைதான் மண் வாழ்க்கை உங்களுக்கு. அப்ப இந்த மனித வாழ்க்கையே மனதை சார்ந்து வந்தது. அப்ப மனதுல பதிவுகள் இருக்கிறது வரை மண்ணில் நீங்க இருப்பீங்க. அப்ப மண்ணில் நீங்க இருக்கிறது வரை மனமும் இருந்து கொண்டிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், பதிவுகளை சுத்தமாக இல்லைன்னு சொன்னா அடுத்தால ப்ரோக்ராம் இல்லைன்னா ஆஃப் ஆயிரும் இல்லையா? ப்ரோக்ராம் இருந்தா ரன் ஆகிட்டே இருக்கும், ப்ரோக்ராம் இல்லைன்னா ஆஃப் ஆயிருது. அப்ப மனதுல வேற பதிவுகளே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த நிமிடம் உங்களுக்கு மனதுல எதுவுமே இல்லைன்னா மண்ணை விட்டு உங்களுக்கு பின்னுக்கு உயிரை தூக்கிட்டு போயிடும் இல்லையா? அப்ப மண்ணில் இருக்கிறது வரை நீங்க செய்ய வேண்டியது மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை அழிப்பது. அது ஒண்ணுதான் பயிற்சி. நீங்க மூச்சை பிடிச்சேன், கண்ணை பிடிச்சேன், நான் அங்க பார்த்தேன், இதெல்லாம் ஷோ. உங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்கோ இல்லை உங்களை எல்லாம் திசை திருப்புவதற்கோ அந்த பயிற்சி பண்ண இந்த ஞானத்துல ஒரு பயிற்சியும் கிடையாது. நன்றாக ஞாபகம், இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டதே கிடையாது. ஞானம் ரொம்ப எளிமையானது. இங்க நீங்க செய்ய வேண்டிய பயிற்சி என்பது 2 விஷயங்கள் இருக்கிறது. அது ஒன்றாக கூட மாத்தலாம். அதாவது குருவை எங்க கொண்டு வரணும், உங்களுக்கு கொண்டு வரணும். அதான் முக்கியம். குருவை உங்களுக்கு கொண்டு வருவது இல்லையா? எப்படி உங்களுக்கு கொண்டு வருவது? அதான் என்ன பண்ணும், கண் மூலமாக கண் வாசல் வழியாக உள்ளே கொண்டு வந்து நெற்றி போட்டு உள்ளே பதிய வைத்து இந்த கண்களை மூடிடணும். உள்ள வந்தோடனே கதவை சாப்பிடும். அப்ப அது உள்ள இருக்கும். அங்க உள்ளுக்கே நீங்க என்ன பண்ணணும், அந்த தரிசனத்தை பார்த்து 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 உங்களோட பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அப்ப என்ன கிடைச்சிச்சுன்னா குருனுடைய தயவு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது. அப்ப நீங்க நானே நீயாக இருந்தோம் நினைக்கிறாயே அதுதான் மாறி இல்லையா? அப்ப நீங்க தனி கிடையாதுங்கிறத அங்க உணர்ந்துடலாம். அப்ப குரு உங்களை ஆள ஆரம்பிக்கிறது அதுதான். குரு உங்களை ஆள ஆரம்பிக்கிறது, குரு உங்களை அபயம் கொடுப்பது, குரு கடாட்சம் கிடைப்பது, குரு அனுக்கிரகம் கிடைப்பது, குருவோடு இணைந்திருப்பது என்பது எல்லாம் குருவை எங்க கொண்டு வரணும், குருவ மத்திற்குள் கொண்டு வந்து என்ன பண்ணணும், அந்த தரிசனத்தை நிலைக்க வைக்க வேண்டும். இப்ப இங்க வந்து அது இருக்கணும்னு சொன்னா எங்க இருந்து உள்ளது உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது, எங்க இருந்து வருது, மனதுல இருந்துதான் என்ன பண்ணும், மனதுல இருந்து நேர நெற்றி போட்டு கொண்டு வந்து நெற்றி போட்டுல இருந்துதான் உங்களுக்கு எல்லாமே பிரெயினுக்கு போகும். இப்ப கண்ணுல இருந்து காதுல இருந்து எல்லாம் வந்தாலும் இங்க வந்து மனதில் உள்ளதான் அந்த பொறிகளுக்கு போய் பொறிகள்ல இருந்து என்ன பண்ணுது போகுது. அப்போ இந்த மனதுல வந்து வரக்கூடிய பதிவுகள், மனதில் இருந்து வரக்கூடியதெல்லாம் என்ன ஆகுறது, நெற்றி போட்டுக்கு வந்துதான் உங்களுக்கு போகுது இல்லையா? நெற்றி போட்டுல நீங்க இதை வந்து ப்ரொஜெக்ஷன் வச்சுட்டீங்க, ஸ்கிரீன்ல இந்த ப்ரொஜெக்ஷன் வந்துச்சுன்னா இங்க உள்ளதெல்லாம் அத்து போய்விடும். இங்க உள்ளது ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீன்ல ஒரு இதுதான் தெரியும் போது ஒண்ணு திரும்பி இது ஆஃப் ஆயிடும், இது வந்து அது வரும் இல்லையா? அப்போ இந்த ஸ்கிரீன் கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே என்ன ஆயிருதுன்னா அப்படியே நின்று. இப்ப இங்க இது கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஆட்டோல என்ன ஆகும், அந்த பதிவுகள் யாரால அழிக்கப்படும் சொன்னேன், குருவால் அழிக்கப்படும். அப்ப இங்க குருவை நீங்கள் உங்களுடைய நெற்றி போட்டில் கொண்டு வருகிற பட்சத்தில் குரு என்ன பண்ணிடுவாரு, அவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிற பொழுது மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் விளக்கிடுவார். அப்ப மனதில் உள்ள பதிவுகள் எப்படி அழிக்கப்படும் சொன்னா, நீங்க உணர்ந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ஏற்கனவே வந்து இந்த ஜென்மால வராத பதிவுகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குரு அழிச்சிடுவார். இந்த ஜென்மால இருக்கக்கூடிய பதிவுகளை குரு மூலம் நீங்கள் அழிக்கணும். அதான் நான் சொல்றேன். அப்ப குரு மூலம் நீங்கள் அழிப்பது எப்படின்னு சொன்னா, நீங்க பதிச்சு வச்சிருக்கிறதுக்கு பொருள் தப்பு தப்பா வச்சிருப்பீங்க, பொருள் தெரியாம வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப பொருள் தெரிஞ்சுன்னா அது எவாபரேஷன் ஆகும். இப்ப ஐஸ் கட்டியா இருக்குது இல்லையா, அது கியூபாவே இருந்துட்டு இருக்கு, அதை எடுத்து அப்படி வெளியில வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது காணாம போயிடும். அப்ப நீங்க பதிச்சு உங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் திருவள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னாரு, ஐயம் நீங்கி தெளிந்தார். அப்ப மனதில் நீங்க பதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே குரு மூலமாக கேட்டு இது சரியா இது தப்பா இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி, இவன் எப்போ உங்களுக்கு கேள்வி அடங்குகிறதோ, கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏமாத்தாம உண்மையா இல்லையா, கேட்டு தப்பா போயிருமோ இல்லை நம்ம தெரியாம இருக்கணும்னு நினைச்சிருவாங்கன்னு உங்களையும் நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா வேஸ்ட், அது உங்களுக்கு தான் லாஸ். மனதில் என்ன இருக்கக்கூடாது, ஏன்னா அடுத்தால ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். எனக்கு டவுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்தால ஒரு ஏதாவது கேட்கும் போது யோசிச்சிங்கன்னா
அப்போ அதோட உங்களை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வரக்கூடிய அந்த கனெக்ஷன் கட் ஆகும். நல்ல கவனிச்சுக்கணும். அப்படி நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால ஆப்ரேஷன் வந்து இட்ஸ் ஓன்லி ஆப்ரேட்டட் பை குரு தான். குரு நினைத்தால் மட்டும்தான் உங்கள் நெற்றி பொட்டை என்ன பண்ண முடியும்? துலக்க முடியும். நெற்றிக்கண்ணை திறந்து வைப்பது குரு தான். குரு மூலமாகத்தான். அந்த குருவனுடைய காட்சியின் மூலமாக ஏன்னாகிறது மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் இதுக்கு முன்னாடி உள்ள மற்ற பதிவுகள் எல்லாம் அழிக்கும். ஆனா இந்த ஜென்மால நீங்க உணர்ந்து வாங்கினது இருக்குது இல்லையா? இப்ப நீங்க பதிவு வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ அவன் கார் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், அது சேர்க்கணும், இது சேர்க்கணும், இது எங்க பெரியப்பா, இது எங்க சித்தப்பா, இந்த சாமி அந்த சாமி, இந்த உறவு அந்த உறவு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு இப்படி பண்ணணும் அப்படி வாழணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த மனதினுடைய அத்தனை பதிவுகளும் சரியா தப்பா? இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட், இட்ஸ் ட்ரூ ஆர் ராங், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இதுதான் கொஸ்டின். எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ, இட்ஸ் ராங் ஆனா முடிஞ்சு போச்சு, தூக்கி பேசுறது. கரெக்ட்னு சொல்லியாச்சுன்னா அந்த கரெக்ட் ஆனது வெயிட்லெஸ் ஆயிடும். நல்லா கவனிச்சுங்க, எப்பவுமே தவறானது தான் ஓவர்லோடா இருக்கும் இல்லையா? நல்ல வாசங்கள் உறுத்தாது, தீய வாசங்கள் என்ன பண்ணும்? நம்மளே உறுத்தும் இல்லையா? அவஸ்தையை தரும். நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்துன்னு சொல்லியிருக்கேன், எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு ஹார்மோனிக்கா இருக்கும். பட் அதே வந்து துர்நாற்றம்னு சொன்னா நம்மளை வந்து கொமட்டல் பண்ணும் இல்லையா? அப்ப தவறான பதிவுகள் உங்கள்கிட்ட இருந்தா அது கர்மாவை கொடுத்து உங்களுக்கு கீழே மண் இறக்கம் செய்து கொண்டே இருக்கும், மண் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். நல்ல விஷயங்கள், அதாவது சரியான விஷயங்கள், மாற்று சிந்தனை இல்லாத விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இது ஒண்ணு வேண்டாம். ஒரு டவுட் உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கு, கொஞ்சம் காலமா இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன், அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அது உறுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன சரியா தப்பா சார் நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பீங்க, அது இல்லாமலே இருக்கும். இப்போ அது குரு மூலமா கேட்டு அந்த விட கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கலாம், அடுத்த நிமிஷம் அது காணாம போயிடும். நீங்க ஃப்ரீயா இருவீங்க. நீங்க என்ன இருவீங்க? ஃப்ரீயா இருவீங்க. இப்போ அதே நேரத்துல மற்ற விஷயங்கள்லாம், வேற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனா அது உங்களை உறுத்தி இருக்காது. ஏன்னா சரியா இருக்கும். இந்த சரியில்லாதது தெரியலங்கிறது தான் உறுத்திட்டு இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி அனலைஸ் பண்ணணும். இட்ஸ் ட்ரூ ஆர் நாட், இட்ஸ் ட்ரூ நாட், இது கரெக்ட் தானா, இது மற்றவங்க சொல்றாங்களே, நம்ம இப்படி நடந்துட்டு இருக்கோமே, இப்படி நமக்கு வாழ்க்கையில் நடக்குது, இவங்க சொன்னதெல்லாம் சரியா, அப்படி போறது சரியா, இப்படி நிறைய இருக்கும். அதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி. நீங்க தான் அதை உணர்ந்து நீங்க அதை என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணணும். அப்போ நீங்க வந்து உங்கள்கிட்ட என்னென்ன டவுட்டுகள் இருக்கு, நம்ம வந்து வாழ்றோம் உங்க வாழ்க்கை சம்பந்தமா, உலகத்தில் உள்ளதெல்லாம் கேட்கக்கூடாது, அது வேஸ்ட். மேற்கொண்டு உள்ள ஏற்றிடாதீங்க, இருக்கிறதே போதும், அதுவே நிறைய இருக்கு, தொண்ட தொண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? புதுசெல்லாம் கொண்டு வந்துடவே செய்யாதீங்க. அதுக்குதான் கற்பனவும் இனி அமையும், கற்றது வேண்டாம் பார் இல்லையா? நம்ம பாடம் சொல்லிருப்பேன், யாரு? மாணிக்க வாசகர் சொன்னது, கல்லா தொடர்பு வேண்டாம், உற்றார் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் இல்லையா? கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். இனிமேல் எனக்கு படிக்க வேண்டிய தேவையில்லை, குரு கிடைச்சாச்சு, இருக்கக்கூடியது சரியா தப்பான்னு தெரிஞ்சிட்டாலே போதும், எல்லாம் அவ்வளவுதான். அழகா மறைச்சு வச்சு சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ இன்னுமேல் படிக்கணும், எடுக்கணும், இதுதான் இறைவேதம் கொடுத்தாச்சு, உபதேசம் கொடுத்தாச்சு, நீ இதெல்லாம் எந்த பாடமும் வேண்டாம், இது போதும். இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது சரியா தப்பா, நான் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி செய்திருந்தது சரியா தப்பா, இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி என்னதெல்லாம் டவுட் வருகிறதோ அதெல்லாம் கிளீன் பண்ணி அடுத்த நிமிஷம் அதை எவபரேட் பண்ண விட்டுட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா யூ வில் பி ஃப்ரீ. அப்போ மனம் சுத்தமாகின்ற பொழுது நினைவு என்ன ஆகுறது? நேரடியாக இங்க வந்துடும். எங்க வந்துடுது? அப்ப இங்க வரும்போது குரு நிலைக்கு வருகிற பொழுது குரு உங்களை என்னாக்கிடுவாரு? திறப்பற்ற நிலைக்கு, அதான் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல். அது குரல் இங்கதான் போட்டிருப்பாரு. இப்ப பாருங்க, இந்த மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எப்படி மாற்ற முடியும்? யாருக்கு தாழ் சேரணும்? குரு. குரு எங்க இருக்காரு? நெத்தி போட்டுல இருக்கணும், வெளியில இருக்கக்கூடாது. குரு வெளியில இருந்தாருன்னா பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொருவரும் தனக்குள் கொண்டு வர வேண்டும். குருவை எங்க வைத்து ஆராதிக்க வேண்டும்? வாசலுக்கு மத்தியில் வச்சு இறை வைத்து அப்படியே மனனம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. 1111 இருக்கணும், 1111 சர்வீஸ் இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். நீங்க அதுல ஏதாவது குறைபாடு வச்சீங்கன்னா நான் பொறுப்பு அல்ல, நன்றாக ஞாபகம் வைங்க. ஏன்னா
அதை முடிச்சாதான் அது ஞானம் என்பது குறையற்றது, முழுமையானது. எங்கேயும் குறை இருக்கக்கூடாது. 99.999 கூட வெயிட் இல்லையா, 100ன்னு சொன்னா இட்ஸ் ஃபினிஷ்ட். அதனால் முழுமையே ஞானம் என்பதை முறையாக உணர்ந்து கொண்டு உங்களை முழுமைப்படுத்துவதற்கு நினைவை சுத்தப்படுத்துங்கள். நினைவை குரு மீது வைத்து, குரு உபதேசத்தில் வைத்து உங்கள் ஐயப்பாடுகள் எல்லாம் அப்புறப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக பிறப்பற்ற பெருநிலைக்கு செல்ல முடியும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.